ஹே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டேஜில் பேங்க் சேனுக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தாய்மாமா பேஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன்டா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் அரேஞ்ச் மேரேஜ் வித் தாய்மாமா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களுக்கு தான் மேரேஜு. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு பார்க்குற சடங்கு அந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல. அப்போ தான் வந்துட்டு உங்கள் தாய் மாமா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறீங்க. இவனா மாப்பிள்ள? டாடி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. எனக்கு எல்லாம் தெரியுமா, நான் சொன்னால் நீ கேட்பல. அதெல்லாம் சரி, ஆனால் இவரை அவன் இவன் பேசுறதை நிறுத்து. அவர் மாப்பிள்ள, மரியாதை கொடு. ஆ அப்படின்ட்டு அப்படியே ஷாக்காக இருக்குது. அப்பாவை இப்படிலாம் பேசுகிறாரு. இத்தனை வருஷமாக எங்கேருந்து இவனுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க, திடீர்னு இப்போ அதுவும் இவனை கொண்டு வந்து மாப்பிள்ளைன்னு என்ன ஆச்சு? நான் என்ன பண்ணட்டும், உங்கள் அப்பா சொல்கிறது தான் இங்கே சட்டம். நான் சொல்கிறத எங்கள் காதில் வாங்குறாரு. அம்மா, இவன் நல்லா கட்டிக்க முடியாதும்மா. அதை உங்கள் அப்பா கிட்டே நீ சொல்ல வேண்டியதானே? சொன்னால் எங்கம்மா காதில் வாங்குறாரு. என் பொண்ணுக்காக எல்லாத்தையும் நான் தான் பார்த்து பார்த்து செய்வேன்னு சொன்னவர் இன்றைக்கி எதுக்கு இப்படி இவனை போய் மாப்பிள்ளையாக பார்த்துருக்காரு எனக்கு ஒன்றும் புரியல. நான் மறுபடியும் அப்பா கிட்டே பேசி பார்க்குறேன். என்னெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டு கோவமாக கீழே இருங்க. அங்கே உங்கள் அப்பா எல்லார்ட்டையும் அப்படி என் பொண்ணு கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா, எனக்கு தெரியும், என் பொண்ணு என் பேச்சு கேட்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு மேலே வார்த்தையை மீறதுக்கு மனசு வரல. ஏன்னா அப்பா சொன்னால் எதையும் கேட்பீங்க. அப்படியே மேலே வந்துடுங்க. ஆக்சுவலி ஃபங்க்ஷன் வேறு யாரும் இல்லை, அவங்க அம்மாவோட சொந்த தம்பி தான். என்ன ஒன்று, அவன் அக்கா தங்கச்சி பையன், அவங்க அம்மா அக்கா பொண்ணு, அவ்வளோதான். அதாவது ஒரு அப்பா ரெண்டு அம்மா. அவங்க அப்பா வந்துட்டு அம்மா இறந்ததும் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, அதாவது உங்கள் அம்மா கூட பிறந்த ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் யாழினி மகிழினி. ஸோ வந்து ரெண்டு பேரும் பிறந்ததும் அவங்க அம்மா வந்துட்டு இறந்துருப்பாங்க. ஸோ அதனால் அவர் ரெண்டு பெண் குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அவங்க வீட்டில் பார்த்து தான் வந்து பங்க்ஷனோட அம்மாவையும் செகண்ட் டைம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் பிறக்கிறதுக்கும் கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் அவங்களுக்கு குழந்தையே பிறந்திருக்கும். அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் பங்க்ஷன் பிறந்திருப்பான். நீங்கள் பிறக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்துட்டு எல்லாம் என்னடி உனக்கு கல்யாண வயசு, உங்கள் அப்பா இப்போ புள்ள பெற்றிருக்காரு, உங்கள் அம்மாவை கொஞ்சம் டீஸ் பண்ண அவங்களுக்கு கேண்டாயுது. அது மட்டும் இல்லாமல் தங்கச்சி அக்காவும் தங்கச்சி வந்துட்டு சித்தி மேலே பெரியமாக தான் முதல் சின்ன வயசில் இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும், அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. எப்படி நாங்கள் இருக்கும் போது இவர் புள்ள பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா அம்மா மேலே அப்போலேருந்து ஒரு வெறுப்பாகிடுது. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வந்ததும் அது முழு வெறுப்பாக மாறி அப்பா அம்மாங்கிறவங்களே வந்து வெறுது. அது மட்டும் இல்லை, தம்பி மேலேயும் சுத்தமாக பாசமே இல்லாமல் போயிருக்கும். ஸோ இப்படி தான் இருந்திருப்பீங்க ஃபேமிலியாக. எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் போகிறது கிடையாது, வர்றது கிடையாது. இப்படியே அம்மா ஒதுங்கி இருந்திருப்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து ஒரு தாய்மாமா அப்படிங்கிற ஒரு இது எதுக்குமே கூப்பிட்ருக்க மாட்டீங்க. ஒரு வயசுக்கு வந்து சீரோ எதுவுமே நடந்திருக்காது. அம்மா இப்போ திடீர்னு அப்பா வந்து உங்களுக்கு மாப்பிள்ளையே அவர் தான் சொல்லும்போது உங்களால் ஏற்றுக்கவே முடியல. அது எப்படி என் அம்மாவுக்கு அவங்க அம்மா என்னெல்லாம் பண்ணியிருக்குது, அந்த அம்மா இருக்கிற இடத்துல நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் வந்து பேச போயிருப்பீங்க. பட் உங்கள் அப்பாவோ வந்துட்டு நீங்கள் நான் சொன்னால் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அங்கே கீழே பேசிகிட்டு இருக்க. அப்பாவோட வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்படியே மேலே வந்துடுங்க. அழுகையாக வருது. உங்கள் அம்மாவோ என்ன கண்ணு பேசிட்டியா அப்படின்னு பார்க்க, மா நான் என்னத்தை பேசுகிறது, பேசலான்னு போனேன். ஆனால் அப்பா எல்லாருக்கிட்டேயும் என் மேலே நம்பிக்கையோட என் பொண்ணு நான் சொன்னால் கேட்பா, கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னால் அந்த அம்மா தாங்கிக்க முடியல. அதுக்கு மேலே என்ன பேசுகிறது? சங்மின் எங்க அப்படின்னு உங்கள் பிரதர் தான் அவன். அவனை கேட்குறீங்க. அவனுக்கும் ஃபங்க்ஷனுக்கு தான் ஒரே ஏஜ். ஸோ அதுலேயும் வேறு காண்டாயிருப்பாங்க. தான் புள்ள வைக்கும் போது அம்மாவும் புள்ள பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஸோ ஒரு காண்டு. ஸோ அவனும் வந்துட்டு அப்படியே அங்கே வந்து நிற்கிறான். அவங்க அப்பா அவனை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு போ அப்படின்னு விட்டுறாரு. ஏன் என்னாச்சு, அப்பாவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க. இப்போ தான் அவன் சொல்கிறான். ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒரு வீட்டில் வந்துட்டு பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. இப்போ அந்த இதை முடிச்சுக்கிட்டு தான் இப்போ வேணான்னு சொல்லி உங்கள் அப்பா உங்களுக்கு அப்படியே என் பொண்ணோட கல்யாணம் நிற்கக்கூடாது, என் பையன் கல்யாணம் நடக்கும்போது நடக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு மாப்பிள்ளை அவசர அவசரமாக பார்த்துருப்பாரு. ஏன் அப்படின்னு காரணம் என்னென்னா, அவன் சக்மீன் தான் சொல்லியிருப்பான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்குவேன், என்னாலலாம் நீங்கள் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ அந்த வீட்டில் பையனுக்கு வேணாம் பொண்ணு மட்டும் வேணால் கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டால் அவங்களோ அது எப்படிங்க, பொண்ணு இருக்கும் போது பையனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிக்க முடியும், எங்கள் பொண்ணையும் பையனும் ஒரே வீட்டில் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க தடாலடியாக சொல்லியிருப்பாங்க. அதனால் அப்பாவால் வேறு எதுவும் பண்ண முடியல. ஸோ அவருக்கோ பையனை வந்துட்டு மிரட்டியும் உருட்டியும் வந்து சம்மதிக்க வைக்கிற மனசு இல்லை. என்ன இருந்தாலும் அவங்க லைஃப் அவங்க தான் வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, அந்த டயத்தில் தான் வந்துட்டு சித்தி ஹஸ்பண்ட் தான் சொல்லிப்பாரு, எப்பா கையில் வெண்ணெய் வச்சுட்டு நம்மையே வந்துட்டு நெய் கலையணும்,
என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, பின்ன நம்ம மச்சான் தான் இருக்கானே, அவன் எப்படி இருக்கிறான், நம்மளுக்கு எல்லா கல்யாணத்துக்குன்னு சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க, அம்புட்டு சுற்றி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம், இருந்தும் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் அவனுக்கு இருந்துச்சு, இப்போ பாரு எப்படி இருக்கிறான்னு, அவனை பார்த்துமா நீ இன்னும் இது பண்ணுற, வேறு பக்கம் என் பொண்ணுக்கு மட்டும் வயசு இருந்துச்சு, நானே கட்டி வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, இப்போ தான் உங்கள் அப்பாவுக்கு மலையில் பல்ப் எரியுது. அதுவும் சரிதான், இத்தனை வருஷமாக வீண் பிடிவாதத்தை பிடிச்சிக்கிட்டு ஒதுங்கி இருந்துட்டோம், அதுலேயே நம்மன்னு சொத்துன்னு சொல்லி அவ்வளோதே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமும் அவன் இன்னும் சொத்து சுகத்தோடு நல்லா தான் இருக்கான். அப்போன்னா நல்லா என் மாமனார் மாதிரி நல்லா உழைப்பாளி போல், அவனை கட்டி வச்சா கண்டிப்பாக என் பொண்ணு நல்லா இருப்பாள் அப்படின்றதான். அவரோ வந்துட்டு அவங்க அம்மாவையும் இழுத்துக்கிட்டு போய் அவங்க வீட்டில் நிற்க, ஒரு நிமிஷம் சித்திக்கோ கண்ணு அப்படின்ட்டு ஆசையோடு வந்து அவங்க ஹக் பண்ணிக்குவார். அவங்க அம்மாவோ நான் ஒன்றும் இங்கே உறவு கொண்டாட வரல அப்படின்னு திரும்பி நின்றுப்பாங்க. அப்பாவோ அப்படியே மறைச்சிட்டு, அப்புறம் எதுக்கு என் வீட்டு வாசலுக்கு வந்த, போ அப்படிங்கிற மாதிரி வரட்ட, பார்த்தீங்களா மரியாதை இல்லை, இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு கேட்டிங்களான்னு உங்கள் அம்மா ஆரம்பிக்க, உங்கள் அப்பாவோ வாயை மூட்டாரு, நான் எல்லாம் பேசிக்கிறேன், மாமா என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லி போட்டீங்க, உங்களை பார்க்கணுன்னு தானே வந்திருக்கோம் அப்படின்ட்டு 2 பேரும் உள்ளே வரலாங்களா அப்படின்னு கேட்க, வாங்க மாப்பிள்ள, நீங்கள் எப்போ வேணாலும் என் மகன் எங்கள் வீட்டுக்கு வரலாம், ஆனால் என் பொண்டாட்டியை ஏதாவது பேசுகிற மாதிரி தான் யாரும் வரக்கூடாதுன்னு தானே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல, இல்லை நாங்கள் அதுக்கு வரல, நான் சொல்லப்போனால் நாங்கள் சம்மந்தம் பேசலான்னு தான் வந்திருக்கோம். என்ன மாப்பிள்ள புதுசாக எங்களோட எந்த சங்காத்தமும் வேணாம்னு அறுத்துக்கிட்டு சொத்தை வாங்கிட்டு போனீங்க, இனி இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான், அதையும் என் பையனுக்கு மட்டும்தான், அதையும் நான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ மாமா நீங்கள் தப்பாக புரிச்சுக்கிட்டீங்க, சொத்து சுகத்துக்காக வரல, சொந்த இருக்கணும்னு வரோம், புரியலைங்களே தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாப்பாவை கட்டி வச்சா நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறோம். அடே நிஜமாவா மாப்பிள்ள அப்படின்ட்டு அவங்க பாட்டிக்குன்னா அவ்வளோ சந்தோஷம், அவங்க ரொம்ப நல்லவங்க, ஸோ 2 பேர்த்தையும் அப்படி வளர்த்துருப்பாங்க. பட் என்ன பண்ணுறது, அவர் ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக, என்ன இருந்தாலும் அவங்களும் சின்ன வயசு தான், அப்போ அவங்களுக்கும் ஆசையெல்லாம் இருக்காதா, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக இப்போ வந்துட்டு அவங்க குழந்தை பெற்றிருப்பாங்க. அதை தப்பாக புரிஞ்சிடும். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், எந்த ஏஜாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை வாழணும்னு ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது அடுத்தவங்களுக்கு முறைகேடாக அடுத்தவங்களோட ஹஸ்பண்டை பறித்து வாழ்கிறதோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி சில தேவையில்லாத விஷயங்கள் பார்த்தா மட்டும்தான் தப்பு. என்னை பொறுத்தவரையும் மற்றபடி அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க இஷ்டப்படி வாழ்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இஷ்டம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஃப்ரீடம்னா அரைகுறையாக ட்ரெஸ் போட்டுட்டு எதை வேணாலும் பேசுகிறது அப்படிங்கிறது ஃப்ரீடம் கிடையாது. எனக்கு இது வேணான்னா வேணான்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் இருந்தால் அதுதான் ஃப்ரீடம் என்னை பொறுத்த வரைக்கும். சிலர் இங்கே எல்லாத்தையுமே தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. ஆம்பளைக்கு ஈக்குவலாக எல்லோரும் எல்லாத்தையும் செய்யணும், செஞ்சிட்டோம்னா நமக்கு ஃப்ரீடம், அது கிடையாது. இங்கே நம்ம எப்படி இருக்கோமோ நமக்குன்னு ஒரு சில பல எத்திக்ஸ் இருக்குது, அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதையும் தாண்டி நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதில் நம்மளால் ஃப்ரீயாக செய்ய முடியணும், நோன்னு ஃப்ரீயாக சொல்ல முடியணும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம். இதை இங்கே நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து லைஃப்பை வந்து இந்த ஏஜில் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்க லைஃப், சரியோ தப்போ அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன, சில பல விஷயங்கள் முகம் சுளிக்க வைக்கும். இப்போல்லாம் நவடேஸ் இந்த இன்ஸ்டாவில் நானும் தான் பார்க்குறேன், 80 வயசு கிளவியே 20 வயசு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறது. அது அவங்க லைஃப்னு என்ன, இந்த விஷயத்தில் என்னால் பாஸ் பண்ணி போக முடியல. பிகாஸ் சில விஷயங்கள் ஓகேன்னு பட்டாலும் பல விஷயங்கள், ஏன்னா அது மேக்ஸிமம் சுற்றி வந்தால் மணிக்காக இருக்குமோ அப்படின்னு அது என்னோட தாட். ஏன்னா ரொம்ப ஏஜ்டுங்கும் போது ஓவராக இருக்குது. ஒரு 10 வயசு 15 வயசு ஓகே, தெரியாது டிஃப்ரென்ஸ். அதுக்கு மேலே போகும்போது வியர்டு காம்பினேஷனாக தான் இருக்கும். ஸோ ஓகே, அது அவங்கவுங்களோட லைஃப், நம்ம அதை பற்றி விமர்சிக்க வேணாம். சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன், அவ்வளோதான். சரி ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம் கதையை. ஓகே, வந்துட்டு இப்போ அதனால் வந்து திடீர்னு அவங்க அப்பா வந்து இப்படி நிற்கவும் அவருக்கும் ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க, நிஜமாவே என் பையனுக்கு உங்கள் பொண்ணை, மாமா நீங்கள் நல்லாவே வளர்த்துருக்கீங்க உங்கள் பையனை, அவன் எப்படி இருக்கான்னு தெரியும், இவ்வளோ தெரிஞ்சும் நான் ஏன் சந்தோஷமாக இருக்குது. என் பையன் எனக்கு பெருமைப்படுத்திட்டான். அவனை வேணான்னு ஒதுக்கிட்டு போனேன் 2-3 பேருக்கு முன்னாடி, இன்றைக்கி அவன் தான் வேணும்னு வந்து கேட்க வச்சுருக்கானே அந்த வாயவே, அது நினச்சி சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படியே சிலிப்பிக்க, அவரோ சிரிச்சுட்டு, எங்களுக்கு இதில் சம்மந்தம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஆனால் எங்கள் பையன் சொல்லணும், அவனுக்கு பிடிச்சாதான் அப்படிங்கிறாரு. ஏனுங்க அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், நீங்கள் அவன்கிட்டலாம் போய் கேட்டுட்டு அப்படின்னு அவங்க அம்மா ஆரம்பிக்க. அவரோ அப்படி, நீ அமைதியாக இருக்கியா, எனக்கு தெரியும் அவனோட லைஃப் அவன் தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மாப்பிள்ள என் பையன் வந்தானே பேசுகிறேன், அவனுக்கு பிடிச்சிருந்தா பார்த்தீங்களா இவங்களுக்கு வாழ்வை, நம்மளே இறங்கி வந்து பொண்ணு தரண்டாலும் திமுறை பார்த்தீங்களா, இதுக்கு தான் வேணாண்ட கேட்டிங்களா அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஆரம்பிக்க, உன்னை வாயை மூட்டு இருண்ட அப்படின்னு உங்கள் அப்பா மிரட்டிட்டு,
சரிங்க மாமா, இன்னும் பிரச்சனை இல்லை. மச்சான் வந்ததும் பேசுங்க. மச்சானுக்கு சம்மதம்னா பேசிட்டு அதுக்கப்புறம் மச்சான் என்ன சொல்கிறான்னு கேட்டு எனக்கு சொல்லுங்கள். என்ன தம்பி வந்ததும் சட்டு புட்டுன்னு கிளம்புறீங்க? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, ஒரு வா சாப்பிட்டு போங்களேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா ஆசையோடு கேட்குறாங்க. அதாவது உங்கள் அம்மாச்சி. அப்போ அவங்க அம்மாவை இங்கே சாப்பிடலாம் ஒன்றும் வரல அப்படிங்க. நீ வாயை மட்டும் இருக்க மாட்டியா? இல்லைங்க அத்தை, கன்ஃபார்ம் ஆகட்டும், நாங்கள் விருந்தே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்கள் அப்பா கிளம்பி வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பங்க்ஷன் வீட்டுக்கு வந்ததும் அவன்கிட்ட கேட்க, அவளுக்கு வேறு பக்கம் மாப்பிள்ளை பார்த்துருக்கதா கேள்விப்பட்டேங்கப்பா அப்படின்னு பங்க்ஷன் கேட்குறான். தெரிலப்பா, திடீர்னு இப்போ உன்னை தான் வந்து கேட்டிருக்காரு. அப்போ ஏதோ பிரச்சனை இருக்கும் போல், மாமாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அதனால தான் இங்கே வந்து கேட்டிருக்காரு. இங்கே பாருப்பா, அவங்க பிரச்சனைலாம் நமக்கு தேவையே இல்லாதது. உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனவங்க இன்றைக்கி நீ வேணும்னு வந்து நிற்கிறாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் அவள் என் பேத்தி தான், எனக்கு தெரியும். அவள் குணம், அவள் அம்மா மாதிரி கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாள். மற்றபடி ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆனால் இதில் நாங்கள் சொல்கிறது எதுவும் இல்லை, வாழ போகிறவன் நீ தான் சொல்லணும் அப்படின்னு அப்பா கேட்க, கட்டிக்கடா, என் பேத்தி என் வீட்டுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் கனவு. பேத்திடா, ஆசையாக அவளை வளர்க்கணும்னு நினச்சேன். ஆனால் அக்காக்காரிங்க கோபத்தில் வரவே இல்லைடா அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப தனக்கான பாட்டிங்கிற ஒரு அங்கீகாரமே கிடைக்கலங்கிற வருத்தத்தில் பேச, மா சரி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லை அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னால இல்லை, எனக்குமே குட்டிமாவை ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம். நிஜமாவா? ஆமாப்பா, சின்ன வயசுலேருந்து குட்டிமாவை தூரத்துலேருந்து பார்ப்பேன். ரொம்ப அழகாக இருப்பாள். அப்போலேருந்தே எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறது, மாமனா சீரெலாம் செய்யணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். நம்ம நேரமாக என்னமோ அவளுக்கு எதுவுமே செய்ய முடியல. ஆனால் இப்போ தானாகவே வந்திருக்கு. ஏன் விடணும்? அவளுக்கு இதில் சம்மதமா? அது தெரியலப்பா, அவங்க அப்பா சொன்னால் கேட்பா அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை சொன்னார். சரிங்கப்பா, அவளுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்க்ஷனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்படியே ரூமுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கான். சின்ன வயசில் ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோ அது. அதை எடுத்து பார்க்குறான். ரொம்ப அழகாக நீங்கள் குட்டியாக பப்ளியாக இருக்கிறத பார்த்து, க்யூட்டடி குட்டிமா நீ. உன்னை சின்ன வயசுலேருந்து எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நீ வயசுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவோம், உன்னை பார்க்க ஆசாசியாக ஓடி வந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, அப்போது என் மேலே கோவமாக இருந்தீங்க. அதனால் ஏதோ 3வது மனுஷன் மாதிரி என்னை ஓரமாக நிற்க வச்சுட்டாங்க. எந்த ஒரு சடங்கு கூட உனக்கு நான் செய்யலை. ஆனால் நிறைய ஆசைகள் மனசு ஃபுல்லாக இருக்குது. இன்னுமே நான் உனக்கு எல்லாம் செய்ய ரெடியாக இருக்கேன். சீக்கிரம் கிட்ட வந்துடுடி அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் பேசிகிட்டு இருக்கா. இங்கே நீங்களும் அப்போ தான் அவங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டிருப்பீங்க. ஸோ வந்துட்டு அவங்க அப்பாவோ கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்ட்டுருப்பாரு. ஏன்னா அவருக்கு அவர் கௌரவ பிரச்சனை, கல்யாணம் நிற்கக்கூடாது. இன்னொருத்தவங்க வேணான்னு சொன்னதுக்கப்புறமும் தன்னோட பொண்ணு வீட்டில் வச்சுருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மீன் வேறு யாரையோ லவ் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ அந்த பொண்ணு வீட்லேயும் வந்து ப்ரெஷர் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால் 2 கல்யாணத்தையும் ஒன்றா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரெடி பண்ணிட்டாரு. ஸோ வந்து நீங்களும் அப்படியே 3 ஊர்றன்னு உட்காந்துட்டு இருக்க அவங்க அம்மாவோ, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, உங்கள் ஐயா முடிவு பண்ணிட்டா அவ்வளோதான். இந்தா இதை மாற்றிக்கிட்டு கீழே வா, இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்களாம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அப்படின்னு உங்கள் அம்மா ஒரு மாதிரி சொல்லிட்டு போக, அம்மா எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, ஆனால் என் அப்பாவுக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்க. அவங்க சித்தியும் இப்போ வந்துடுறாங்க. மகிழினி வந்து, என்ன கண்ணே இப்படியே உட்காந்துட்ருக்கவ, கிளம்பலையா அப்படின்னு கேட்க. சாரா அவங்க சிஸ்டர், ஸோ அதாவது சித்தி போனா அவள் வரா. அக்கா என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க? ம் நான் ரெடி ஆகிட்டேனே, இவனுக்கு இது போதும் அப்படிங்கிறீங்க. ஐயோ சாரி மட்டும்தான் கட்டியிருக்க, ஜுவல்ஸ்லாம் போட்டு தலை நிறைய பூ வச்சா தானே அழகாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியோ அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு விட, சித்தி போதும், நான் என்ன கோலு பொம்மையா இருக்கிறது எல்லாத்தையும் மாட்டேன், போதும் சித்தி இந்த அலங்காரம் உன் தொம்பிக்கு அப்படிங்க. என்னாடி இப்படி சொல்லிவிட்ட, எங்கள் கூட பிறந்தவன் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவனை பார்த்துருக்கியா, அப்படியே என் சித்தி மாதிரி செம்ம அழகுடி அவன். சித்தி அப்போ ரொம்ப பிடிக்குமோ? அப்படி இல்லை, அந்த பொம்பளைக்கோசரம் அவனும் ஒதுக்க முடியாதுல்ல, இத்தனை நாள் ஒதுக்கி வச்சு தப்பு பண்ணிட்டோம், பார்த்தல கை நிறையா சம்பாதிக்கிறான் எப்படி இருக்கான்னு அப்படின்ட்டு சித்தி நல்லபடியாக தான் பேசுது. ஆனால் சித்தி பொண்ணுக்கும் இதெல்லாம் கேட்க கேட்க சாராவுக்கு ஆஹா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் என்ன தான் வந்துட்டு பங்க்ஷன் வந்து உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தாலும் சாரா அவன் பின்னாடி சுற்றிப்பா. சாராவுக்கு வந்து பங்க்ஷன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். தாய்மாமா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளை இன்னும் பிரியமாயிருப்பா. அது மட்டும் இல்லை, அவனை அப்பப்போ பார்க்கும் போதெல்லாம் இது என் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள ஒரு இது, ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்திருப்பான். அவனோட அந்த சாமில் அவள் விழுந்திருப்பாள். ஸோ அவளுக்கும் உங்களுக்கும் அவனுக்கும் கல்யாணங்கிறத ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருப்பா. ஆனால் அவங்க அம்மாவே இப்போலாம் பேசுறது பார்த்தா அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த அம்மா ஒன்று லூஸ் மாதிரி
தான் பொண்ணை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொண்ணு பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனால் அவள் உங்களை விட ரொம்ப சின்னவ, அவள் இப்போ தான் ஸ்கூலே படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அதை புரிஞ்சுக்கல அவள். ஸோ வந்துட்டு சும்மா காண்டில் தான் ஓரமாக நின்றுட்டுருக்கா. எப்படியாவது அந்த நிச்சயம் நின்றுடணும், கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவள் நின்றுட்டுருக்கா. உங்களை பிடிக்கும், நல்லவ தான். ஆனால் அவளுக்கு பங்க்ஷனையும் பிடிக்கிறதுனால உங்களுக்கு அவன் கிடைக்கக்கூடாதுன்னு அவளோட எண்ணம். ஸோ இப்படியே வந்துட்டு உங்களை ஒரு வழியாக ரெடிலாம் பண்ணதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துடும், ஃபங்க்ஷன் காரணம் உங்களை தான் தேடுது. இவ எங்கே ஆளையே காணோம் குட்டிமாவை அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பார்த்துட்டு இருக்க. இந்த தட்டு மாற்றுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் மாற்றிட்டு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வாங்க பார்க்கணும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்துட்டு பொண்ணை அவங்கள அழைச்சிட்டு வராங்க. அப்படியே ஃபங்க்ஷன் பார்க்குறான். அப்பா, புடவையில் எப்படி இருக்கா. டெய்லியும் காலேஜ் போகும்போதெல்லாம் பார்த்துருப்பான். ஸோ சாரியில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அப்படியே அவனும் சும்மா சொல்லக்கூடாது, குட்டிமா எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களையே வச்சுக்கன்னு வாங்க பார்த்துட்டு இருக்க. உங்கள் கையில் ட்ரே கொடுத்து காஃபி கொடுக்க சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது அப்படியே ஃபங்க்ஷனை முறைச்சி பார்த்துட்டு அப்படியே கொடுத்துட்டு வர. ஐயோப்பா, இந்த கண்ணில் தான் என்ன ஒரு பவர் அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ கூட உங்களை சைட் தான் அடிச்சிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு இந்த பொதுவாக சபையில் பேசுகிறதெல்லாம் பேசும்போது உங்கள் அப்பாவோ அப்புறம் பொண்ணுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ அவங்க பாட்டி இருக்காங்க, அம்மாச்சி, அவங்க தான் வந்துட்டு எங்களுக்கு எதுவும் வேணாம், பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், என் பேத்தியை தங்கமாக வச்சு பார்த்துக்குவேன் அப்படிங்க. அதை அந்த பேச்செல்லாம் இங்கே வேணாம், தங்கம் தகரோண்டு இப்போ சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் அனுப்பிச்சிட்டோன்னு சொல்லுவீங்க அப்படின்னு உங்கள் அம்மா ஆரம்பிக்க. அவங்க அப்பாவோ நீ அடங்க மாட்டியா அப்படின்னு முறைக்கா. அவங்க அப்படின்ட்டு வாய முடிய திரும்பி நிற்கிறேன். நீங்களும் என்ன இவங்க கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. பாட்டி வந்து இப்படி சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனாலும் சும்மா நல்லவங்க மாதிரி நடிக்கும் அந்த கிழவி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் அப்பா என்ன சொல்லாருன்னு பார்த்துட்டு வரும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் சொல்கிறது தான், ஆனால் நான் அப்படியே அனுப்பிச்சி வைக்கிற மாட்டேன். ஏன்னா எனக்கு என் ஒரே பொண்ணு, அவளுக்கு தான் இது எல்லாமே. அதனால் நான் என் பொண்ணுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றனோ எல்லாத்தையும் செய்வேன் அப்படிங்க. இப்போது உங்கள் தாத்தாவோ அது உங்கள் விருப்பம் மாப்பிள்ள, எங்களுக்குன்னு எதுவும் வேணாம், உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க, அதை நாங்கள் எதுவும் கேட்டுக்க மாட்டோம். அதுக்கு மேலே என் பையனாச்சு உங்கள் பொண்ணாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஃபங்க்ஷன் ஆல்சோ அடே எனக்கு எதுவும் வேணாங்க மாமா, ஆனால் உங்கள் பொண்ணுக்கு ஆசைப்பட்றீங்க, அது என்ன செய்யணுமோ அதை அவளுக்கு மட்டும் செய்யுங்க. எனக்கு நீங்கள் மச்சானா எதுவும் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இந்த வரதட்சணைலாம் வாங்குறதுல இஷ்டமே கிடையாது அப்படின்னு சிறுபால் அடிச்ச மாதிரி சொல்ல. உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்க. அந்த நிமிஷம் உங்களுக்குமே யார் சாமி இவன் அப்படின்னு தான் இருக்க. அடுத்த நிமிஷம் ஏன் அப்படியே குடும்பமே நடிச்சு கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு நிற்கிறீங்க. ஃபங்க்ஷன் எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் வைக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுப்பாங்களே, ஸோ அதுக்கு வந்துட்டு 2 பேத்தையும் ஒன்றா நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்பா சொல்லியிருக்காரு. அப்போ அப்படியே ஃபங்க்ஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்க. நீங்கள் அங்கே போய் அவனை மறைச்சிக்கிட்டு தள்ளி நில்லு அப்படிங்கிறீங்க. அவனும் இதுக்கு மேலே எங்கே போய் நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். நீங்களும் இப்போ தள்ளி நிற்கலன்னா நான் போயிடுவேன் அப்படிங்கிறீங்க. அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் நகர்த்தி நிற்க. நீங்கள் வந்து குட்டிமா அப்படின்னு எதாவது சொல்ல வரான். டே குட்டிமா கிட்டிமான்னு அவ்வளோதான் அப்படின்னு முறைக்கிறீங்க. சரி சரி ஹீரா அப்படின்ட்டு அவனும் இப்படி நில்லு அப்படிங்கிறான். எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. அங்கே ஃபோட்டோகிராஃபரும் இது ரெண்டும் ஒழுங்காக எப்போ நிற்கிறது, நான் எப்போ ஃபோட்டோ எடுக்கிறீங்க மாதிரி. ஏம்மா ஒரே ஒரு இது பேனருக்காக அது கூட ஒழுங்காக போஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் அவர்கிட்ட க்ளோஸாக நில்லுங்கம்மா, அவரை பாருங்கள், சிரிங்கன்னு அவன் எதோ சொல்ல. நீங்கள் ஃபோட்டோகிராஃபரை மறைச்சி இப்படியே எடுங்க அப்படிங்கிறீங்க. எப்படிடா எடுக்கிறது, 2 மிலிட்ரி ஆஃபீஸரா என்னமோ மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி நிற்கிறாங்க, இது எப்படி பார்க்க ரொமான்டிக்காக இருக்கும் அப்படின்லாம் அவன் அப்படியே யோசனையில். இவங்க அப்பா வேறு நல்லா பார்க்குறதுக்கு அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும், விரும்பி கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறான். இதுங்க 2 முறைச்சிக்கு நிற்குது. எனக்கு தேவையா இதுக்கு நான் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்க. கரெக்டாக இப்போ அவங்க அப்பா கிராஸ் பண்ண அடுத்த நிமிஷம் ஃபங்க்ஷனோ அப்படியே ஃபோட்டோகிராஃபர் கண்ணை காமிச்சிட்டு உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி டக்குன்னு அவன் பக்கத்தில் அப்படியே இழுத்து நிப்பாட்ட. நீங்கள் கொஞ்சம் ஷாக்காக அவனே பார்க்க, அவனும் உங்களே பார்க்க, அவன் கண்ணில் அப்படியே நீங்கள் மயங்கி அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 2 பேரும் அந்த போஸ்ட்டில் செம்மையாக இருக்கீங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபர் அப்பா இதை விட்டால் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு 4-5 ஃபோட்டோஸை எடுத்து தள்ளிட்டு அப்பாடான்னு அவனுக்கு இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக அவங்க அப்பா கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சா தம்பி அப்படின்னு கேட்க, இதோ பாருங்கள் சார்னு ஜூம் பண்ணி காட்டுறான். பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பரவாயில்லையே என் பொண்ணு புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு நினச்சிக்கிறாரு. எங்கள் ஃபங்க்ஷனுக்கு தானே தெரியும் அவன் எப்படி உங்களை நிற்க வச்சான்னு. அவனும் அவங்கள இன்னும் ஹிப்போட ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்க. நீங்கள் டக்குன்னு அவன் கையில் நறுக்குல அப்படிங்க மேலே கை வைக்கிறவெல்லாம் வச்சுக்காதடா அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து அப்படியே முறைச்சிட்டு நீங்கள் போயிடுறீங்க. உங்கள் அப்பா அதெல்லாம் கவனிக்கல. ஃபோட்டோஸை பார்த்துட்டு சூப்பராக வந்திருக்கு மாப்பிள்ள, நல்லாயிருக்கு, எங்கே என் பொண்ணு, அவள் வீட்டுக்குள்ளே போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் ஒரு வழியாக முடியுது.
நீங்களும் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது போதா குறைக்கு. சாரா வேற தூபத்தை போடுறா. ஆ அவருக்கெல்லாம் க்ரஷ் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஒரே பொம்பளை பிள்ளைங்க ஃபேன்ஸ் தான். அவரை பார்த்தாலே எல்லாம் ஓடுவாங்க காலேஜில். அப்படி இப்படின்னு அவள் காலேஜில் சீனியர் அவன். ஸோ அதெல்லாம் வந்து அவள் அப்படியே அடித்து விட, அதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு காதில் புகை வராத குறை தான், எரிச்சலாக வருது. பெரிய ரோட் சைட் ரோமியோ போல இருக்குது. இவனை போய் எனக்கு கட்டி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், நேற்றே பார்த்தோம்ல, கொஞ்சம் கேப் கிடச்சதும் இப்போவே பிடிச்சிட்டான். அவன்லாம் எனக்கு வேணாம் பொம்பளை பொறுக்கி அப்படின்னு தப்பாகவே அவனை பற்றி நினச்சிக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் டே காலேஜ் போகும்போது ஃபஸ்ட்டு அவனை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தேடி தான் போகிறீங்க அவனோட காலேஜுக்கு. பிகாஸ் அவன் ப்ரொஃபஸராக தான் இருக்கான் காலேஜில். ஸோ அதனால தான் எல்லா கேர்ள்ஸும் அவனை சுற்றி சுற்றி வராது. சாரா அங்கேயே தான் படிக்கிறான், அவளுக்கும் தெரியும். அதனால வந்து நிறையா போட்டு கொடுத்துருப்பா. ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் லாஸ்ட் எக்ஸாம் மட்டும் தான் மிச்சம். அதனால தான் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுப்பாங்க. ஸோ ஃபைனல் இயர் முடிக்கும்போது கல்யாணமே பண்ணிடலாங்கிற ஐடியா தான். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே இவனை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை வந்துட்டு அப்படியே நீங்கள் மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு காலேஜ்குள்ளே வந்து அவனை தேடிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு சாரா அவங்களுக்கு எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டா. பிகாஸ் அவளுக்கு தான் தெரியுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. அதனால வந்துட்டு அவள் சொல்ல, நீங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபங்க்ஷனை ஒரு பக்கம் அப்படியே டேர்னிங்கில் திரும்பும்போது பிடிச்சி கையை பிடிச்சி அப்படியே இருக்கு. அவனும் கொஞ்சம் சாக்கா, யார் அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் டக்குன்னு ஃபேஸை கட்ட இப்போ தான் பார்க்குறான். ஆப்புக்குட்டி அப்படிங்கிறான். உன்னை அப்படி கூப்பிடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது. அட விடு பாப்போ, இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்க? இங்கே வந்தால் தானே தெரியுது உன்னோட வள்ளல். நான் என்ன பண்ணேன்? வர்றதுக்கு முன்னாடியே அவனை 10 கேர்ள்ஸ் பக்கம் சூழ்ந்துட்டு டவுட் கேட்குறேங்கிற பேரில் அவனை மொச்சு எடுத்திருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கோ எங்கேருந்து வந்து தெரியல, பொசசிவ்னஸ், அவ்வளோ கோவம். யாரும் இவன் இவன் எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்? அப்படியே கேர்ள்ஸ் மேலே விழுகிறாளுங்க. அப்படியே ரொம்ப தான் பெரிய மன்மதை கொஞ்சம் நினப்பு அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு நின்றுருப்பீங்க. ஒரு வழியாக அவன் கேர்ள்ஸ் எல்லாம் சமாளித்து வர. இப்போ டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்தா. நீங்கள் அப்படியே அவனை முறைச்சி பார்த்துருக்கான். அவனுக்கு ஒன்றும் புரியல. பாப்புக்குட்டி எதுக்குடா அப்படி முறைச்சி நிற்கிற? மூப்புக்குட்டி. பாப்புக்குட்டி சொல்லாதன்னு சொல்கிறல. நான் என்ன குட்டியாவா இருக்கேன்? நான் வளர்ந்துட்டேன், பெரிய பொண்ணு, அப்படி கூப்பிடாத அப்படிங்கிறீங்க. நீ எனக்கு எப்போவுமே பாப்புக்குட்டி தான் அப்படிங்கிறான். நீங்கள் முறைச்சிட்டு அப்படின்ட்டு. இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா, சொல்லுடா எதுக்கு வந்த அப்படின்ட்டு அவன் அப்படி பாசத்தோடு பார்க்க. நீங்களோ காண்டா முறைச்சிட்டு அப்படியே இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பார்த்தே மயக்கிடுவான் அப்படின்ட்டு. பாப்பா இவன் கண்ணை பார்க்கவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு. பாப்புக்குட்டி காலேஜுக்கு டைம் ஆச்சு, நீயும் போகணும்ல, இப்படியே என்னையே பார்த்துட்டு இருந்தா எப்போ பேசுவேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு சி அப்பட்டமாக சைட் அடிச்சிருக்கோமா கருமம் அப்படின்ட்டு. அது எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லை. என்ன பாப்புக்குட்டி சொல்கிற? அவனுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. ஆமாம், எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. சரிடா, அதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. இப்போ மட்டும் என்ன? அதான் இப்போ சொல்லிட்டேன்ல, என் கழுத்தில் நீ தாலி கட்டுற வரைக்கும் டைம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன்ல. ப்ளீஸ் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், நான் உன்னை கட்டிக்க விரும்பலை, அதனால் இந்த கல்யாணத்தை நீ தான் நிறுத்தணும். எது அப்படி நான் பார்க்குறான். ஆமாம், இதை நீ உங்கள் அப்பாக்கிட்டே சொல்லிக்கலாமே. நான் சொல்லாமல் ஒன்று ஒன்று வந்து பார்க்கல, சொல்லிவிட்டேன். என் அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு. உன் அப்பா கேட்காததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ தான் பொம்பளை பிள்ளைங்களே எப்படி பேசி மயக்கிறீ, அப்போ என் அப்பாவை மயக்கிறதுக்கு அவனுக்கு வராது. எது? ஆமாம், என் அப்பா கிட்ட நீ சொல்லு, எனக்கு உங்கள் பொண்ணை பிடிக்கல, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறீங்க. எனக்கு போய் சொல்ல தெரியாது அப்படிங்கிறான். எது அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம் அப்படின்ட்டு அவன் நகர போக, உங்ககிட்ட தான் பேசுகிறேன், நீ பாட்டுக்கு போனால் எப்படா? இங்கே பாரு அப்படின்ட்டு பிடிச்சி இழுக்கிறீங்க. நீங்கள் இழுத்த வேகத்தில் ஃபங்க்ஷன் அப்படியே திரும்ப நீங்கள் அவன் மேலேயும் மோதி அப்படியே அவன் மேலே சாஞ்சு நிற்க, அவனும் உங்களே பார்க்க, நீங்களும் அவனையும் பார்க்குறீங்க. சொன்னால் புரியாது. இங்கே பார், எனக்கு போய் சொல்ல தெரியாது, எனக்கு உண்மை பேசி தான் பழக்கம். ஒன்று எனக்கு அப்படின்னு அவங்க அப்படியே கண்ணத்தை பிடிச்சி, பாப்புக்குட்டியா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்க தான் நினப்பேன். உனக்கு பிடிக்கலண்ணா நீ போய் சொல்ல உங்கள் அப்பா கிட்ட நிறுத்த சொல்லி, நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். நீங்களோ அப்படின்னு என்னமோ அவன் மகடி கிடக்குன பாம்பு மாதிரி அவன் கண்ணையே பார்த்துட்டு இருந்தாங்களா. அவன் சொன்னதுக்கெல்லாம் ஒன்று மண்டையை மட்டும் ஆட்டுறீங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நகர்ந்து போக்க. நீங்கள் அங்கேயே தான் ஆணி அடிச்ச மாதிரி நின்றுருக்க. சாராவோ அப்படியே 2 பேர் பேசியிருந்த தூரத்துலேயும் பார்த்துப்பா. அவன் அங்கேருந்து போனதும் குடுக்குடுன்னு ஓடி வந்து, அக்கா என்னாச்சு அப்படின்னு உங்களை உழுக்க. இப்போ தான் சுயநினைவுக்கே வரீங்க. எங்கே அவன் அப்படிங்கிறீங்க. யாருக்கு கேட்குற? அதான் நமக்கு மாமன்னு ஒருத்தர் இருப்பானே, அவன் தான். எங்கே அவன்? மாமா இப்போ தான் உன்கிட்ட பேசிட்டு போனார். அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் அவர் பேசுனதே கவனிக்கலையா? அது அப்படின்ட்டு இப்போ தான் யோசிக்கிறீங்க. அவன் என்ன சொன்னான்? கிட்ட வந்து பேசுனதுலாம் ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கு. அது இல்லடி அப்படின்னு நீங்கள் ஏதோ யோசிக்க. சாராக்கு ஒன்றும் புரியல.
என்ன இவ வந்து கல்யாணம் வேணாம் நிறுத்தணும்னு சொல்லிட்டு வந்தா, நான் கூட நிறுத்திடுவா, நமக்கு தான் மாமான்னு பார்த்தா இவ என்ன இப்படி பேந்த பேந்த முழிச்சிட்ருக்கா அப்படின்ட்டு கல்யாணம் நிற்குமா நிற்காதான்னு அவள் யோசிச்சிட்ருக்கா. நீங்களும் அங்கே நிற்காம சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு குடுக்குன்னு ஓடிடுறீங்க. உங்கள் காலேஜுக்கு போனாலும் ஃபங்க்ஷன் உங்ககிட்ட அப்படியே ஃபேஸ் பண்ணதே ஞாபகம் வர ச்சே என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கானே, ஐயோ இவன் நினப்பா இருக்குது, பார்க்கக்கூடாது, இவனை பேசவே கூடாது, கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் இப்படிங்கிற மாதிரியே என்னமோ ஒரு மந்திரம் மாதிரி அதே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஈவினிங் காலேஜ் பஸ்ஸில் அப்படியே வந்துட்டு போகிறதுக்கு வெளியில் வரீங்க. அப்போது அங்கே ஃபங்க்ஷன் என்ன இருக்கிறத பார்த்துட்டு கண்ணை கசக்கி இல்லை இல்லை காலையில் அவனை பார்த்ததுலேருந்து எங்கே பார்த்தாலும் இவனை பார்க்குற மாதிரி தோணுது, போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆகணும் அப்படின்னு முடிச்சுட்டு திருப்பி கொடுக்கணும் ஓடி வந்து ஹே அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு என்னடா என்ன உனக்கு வேணும், சும்மா எதுக்கு முன்னாடி வந்து நின்று நீ இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க, போடா அங்கிட்டு, ஆளையும் மண்டையும் பாரு, காலையிலேருந்து படுத்துன டார்ச்சர் பத்தலையா, இன்னும் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே நீங்கள் நகர்த்தி விட்டுட்டு போக அவனும் ஹே பாப்புக்குட்டி அப்படின்னு கையை பிடிக்க இப்போ தான் சுயநினைவுக்கு அந்த மாதிரி அப்போ இதெல்லாம் என் கற்பனை இல்லையா அப்படின்ட்டு அவனை ஃபேஸை தொட்டு பார்க்க அவனும் இது காலேஜ் அப்படிங்கிறான். சி அப்படின்னு கையை எடுத்துட்டு இல்லை அப்போ பாப்புக்குட்டி காலையிலேருந்து ஏன் நினைப்பா இருந்தியா அப்படின்னு கேட்குறான். ஆ இல்லையே அப்படின்னு மண்டையாட்டுறீங்க. அப்போ நீங்கள் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அப்படியே கிட்ட நெருங்க. ஆ ஆ ஆ, அது இது காலேஜ் அப்படின்னு இப்போ அவன் செஸ்ட்டில் நீங்கள் கை வச்சு தள்ளுறீங்க. தெரியும் அப்படின்ட்டு நான் பாப்புக்குட்டி காலையில் வந்து வீரவசனம்லாம் பேசினேன், அதான் எப்படி இருக்க என்னன்னு பார்க்க வந்தேன், ஆனால் தெரிஞ்சிடுச்சு இன்னும் நீ ஏன் நினப்பில் தான் இருக்க போல. ஐயே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ திடீர்னு அப்படி சொன்னனால அப்படி இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் பிடிக்காது இந்த கல்யாணத்தை, ஒன்று நீ நிறுத்து, இல்லை கண்டிப்பாக நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹே உன்னை பிக்கப் பண்ண தான் வந்தேன், நீ பாட்டுக்கு போனா தான் எங்கள் அப்பா எனக்கு காலேஜ் பஸ் விட்டுருக்காரு, அதுலேயே நான் போய்க்கிறேன், நீங்கள் ஒன்றும் வந்து என்னை ட்ராப் பண்ண தேவையில்லை. ஹே இல்லடி அது அப்படின்னு எதுவும் சொல்ல வரான். நீங்கள் எதையுமே காதில் வாங்கிக்கலாம், அங்கேருந்து சரன்னு கிளம்ப இவளை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு வீட்டுக்கு சுகமாக வரான். ஏன்பா என் பேத்தியை கூட்டிகிட்டு வரலையா, நீ கூட்டிகிட்டு வருவான். அவன் வந்து ஆக்சுவலி அவங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி, அதனால் ஆசையாக வந்திருப்பான். ஸோ நீங்களும் லூஸ் மாதிரி பேசிட்டு போக அவனும் அப்படியே அது இல்லை மாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, நான் போகிறதுக்குள்ள அவள் காலேஜ் முடிஞ்சிருச்சு. அட போடா உன்கிட்ட இப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு இவ்வளோ சம்பாரிச்சிட்டேன் இன்னும் என்னடா பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. மாம் சரி சரி ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் பேத்தி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இங்கே தானே வந்திருக்க போகிறா, அப்போ நாள் பூரா கூட வச்சுக்கோங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறான். அவங்க அப்பாவோ சரி சரி அதெல்லாம் நடந்துட்டு தான் மறுவேலையாக்கும், எனக்கு என்னமோ ஏதோ உங்கள் உள்குத்தோடு தான் இதெல்லாம் பண்ணுறாங்களோன்னு தோணுது, நல்லா யோசிச்சுக்கப்பா அப்படிங்கிறாரு. பா நீங்களே இப்படி சொன்ன எப்படி, அவள் உங்கள் பேத்தி உங்களுக்கு அவளை பிடிக்காதா, யார் சொன்னா, மொதல் பேத்திடா அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னா சொல்ல, ஆனால் அம்மா மாதிரியே பிடிவாத கறியாச்சே, அதான் வந்துட்டு என்னென்ன படுத்து போகிறாளோ. ஏற்கனவே என் பையன் அங்கே வாக்கப்படாமல் பாடாத பாடுபட்டுருக்கான், இன்னும் வாக்கப்பட்டு பாடுபடணுன்னு இருக்கு, என்ன பண்ணுறது, அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரே டேஸ்ட் அப்படிங்கிறாரு. என்ன அவனுங்களை ரொம்ப பிடிக்குதே அதை தான் சொன்னேன் அப்படிங்க. போங்க நீங்கள் ஏதாவது ஒன்று கிடக்கும்னு சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் என் பேத்தி சூப்பராக குடும்பம் நடத்துவோம், பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ இங்கே நீங்களுமே வீட்டில் வந்து அப்படியே பேன் உட்காந்துட்ருக்கீங்க, எங்கே பார்த்தாலும் அவன் ஃபேஸ் சே இது என்ன வம்பா போச்சு, இவன் முகரக்கட்டையே தெரியுது, சாராவோ அக்கா அப்படின்னு இவ வேறு ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறாளே அப்படின்னு தான் இருக்க. அவளும் வந்து என்னக்கா காலையில் பார்த்தியே பேசினே இல்லையா, கல்யாணத்துக்கு வேறு நாள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறா. என்னை விட நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க அப்படிங்க. அது இல்லைக்கா பாவம் நீ உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு கஷ்டப்படுவில்ல, அதான் யாருக்கு கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு நாங்கள் சங்கமீன் வர இந்த அண்ணன் வேற அப்படின்ட்டு அது இல்லை சும்மா பேசிகிட்டு இருந்தோண்ணா, நீ என்னன்னா நீ கூட ரொமான்ஸா, எங்கே எங்கள் அப்பா வேலை வாங்கி சாவடிக்கிறாரு, அவர் பாகத்தை போனால் கல்யாணம் பண்ணிக்கிறனால காண்டில் இருக்கார், ஆனால் என் கல்யாணம் வரைக்கும் என்னை கசிக்க போடாமல் விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு என்னம்மா நீ ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு உங்களை கேட்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. என்ன அண்ணன் மேலே அது கோவமா, உன் மேலே கோவப்பட என்னென்ன இருக்குது, உனக்கு பிடிச்ச லைஃப் நீ அமைச்சிக்கிற, அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை, அப்பயும் ஒரு மாதிரி இருக்க, எனக்கு எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைண்ணா. ஏம்மா அது இந்த ஃபங்க்ஷனை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏய் இப்படி சொல்லக்கூடாது, அவர் என்ன இருந்தாலும் நம்ம மாமா, நீயுமா உனக்கு அவனுக்கும் ஒரே வயசு தான். ஏய் எனக்கும் அவருக்கும் ஒரே வயசு, நான் கூட மரியாதை கொடுக்குறேன், நீ நான் அவன் இவங்கிற
அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? ஹலோ மேடம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரூமில் எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. ஆனால் 4 பேர் முன்னாடி மரியாதையாக பேசுங்க. நீங்கள் கொடுக்குற மரியாதை தான் உங்கள் புருஷனுக்கு மற்றவங்க கொடுப்பாங்க. அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஃபங்க்ஷன் நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. அவன் ரொம்ப நல்லவன். அவன் கூட நான் படிச்சிருக்கேன். அவன் என் கிளாஸ்மேட் தான். அப்போ நான் நல்லா தான் பழகினேன். நம்ம ஃபேமிலி தான் அவனை புரிஞ்சுக்காமல் விட்டுட்டீங்க. இனிமேவாது புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நீயும் மனசை மாற்றிக்கோ. அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போக, என்ன இவன் வரைக்கும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுறான், என்ன நடக்குது, உண்மையிலே ரொம்ப நல்லவனா அப்படின்னு ஒரு யோசனை. சரி, கல்யாணம் வரைக்கும் டைம் இருக்குது, பார்க்கலாம். இடையில யாருக்கிட்டையாவது ஏதாவது அவன் கடலை போடுறத பார்த்தா கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி தான் மனநிலையோடு இருக்கீங்க. ஸோ இப்படி உங்களோட மேரேஜ் டேயும் வருது. அது வரைக்குமே எதுவுமே ஃபங்க்ஷனை பற்றி உங்களுக்கு தப்பாக தோணவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அவன் யார்ட்டையும் தப்பாக நடந்துக்கிற ஆள் கிடையாது. என்ன கேர்ள்ஸுக்கு ஏதோ ஒன்றுனா ஆளாக நிற்பான். அதுதான் கொஞ்சம் அவனோட மைனஸு. ஸோ இப்படியே கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மெஹந்தி அந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. ஸோ அப்படியே மெஹந்திலாம் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மேரேஜு. நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க. அவங்க அம்மாவோ ஒரு வழியாக ஏற்றுக்க மனசுக்கு வந்துட்டாங்க. ஸோ என்ன இருந்தாலும் தம்பி வீடு, அதுவும் இல்லாமல் தான் வாழ்ந்த வீடு தானே, அங்கே தான் பொண்ணு நல்லா தான் இருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அவங்க உங்களை ரெடி பண்ணியிருக்கேன். என்னம்மா நீயும் சைலண்ட்டாக இருக்க? என்ன இருந்தாலும் உன் தம்பி தானே, அமைதியாயிட்டியோ? இங்கே பாருடி, முன்னாடி எனக்கும் கோவம்லாம் இருந்துச்சு தான். ஆனால் போக போக இப்போ அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே பரவாயில்லன்னு தான் தோணுது. இங்கே பாரு, அந்த பொம்பளை எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் தம்பி நல்லவமாக தான் தெரியுறான். நீ போனதும் அவனை கைக்குள்ளே போட்டுட்டு நம்ம வீட்டுக்கே வந்துடப்பாரு. சரிம்மா அப்படிங்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா ரொம்ப நல்ல அட்வைஸ்லாம் கொடுத்து உங்களை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி அப்படியே கீழே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ 2 பேரும் அப்படியே வரீங்க. உங்களை அப்படியே ஃபங்க்ஷன் பச்சைக்கண் வாங்காமல் பார்க்குறான். அவனுமே பட்டு வேஷ்டி சட்டையில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமாக இருக்கான். மெதுவாக ஓரக்கண்ணெல்லாம் அவனை பார்க்குறீங்க. அவ்வளோ அழகு. அதில் அப்படியே நீங்கள் விழுந்துறீங்க. அவனுமே உங்கள் அழகில் மயங்கி தான் உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்க்குற சாராவுக்கு தான் செம்ம கடுப்பாகுது. சாரா பக்கத்தில் அவன் ஹை அப்படிங்கிறான். அவ்வளோ அப்படின்ட்டு நகர்ந்து போகிறா. பட் விடாமல் அவகிட்ட அவன் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஃபங்க்ஷன் உங்களே பார்த்துட்டு இருக்க. நீங்கள் அப்படியே பக்கத்தில் அப்படியே உட்காடுறீங்க. அப்போ ஐயரோ, தம்பி போதும் பார்த்தது, தாலி தரம் கட்டுப்பா, அதுக்கப்புறம் பொம்னாட்டியை கூட வச்சு நல்லா பாரு, இப்போ நேரம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறாரு. ஷோ, இந்த ஐயர் வேறு மானத்தை வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க உங்கள் அம்மாவுக்கு இதை கேட்டு சிரிப்பே வந்தது. தம்பி தான் பொண்ணு மேலே நல்லா பிரியமாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ ஹாப்பியாகவே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தான். தாத்தா பாட்டி ஆல்சோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பட் இது வரைக்கும் நீங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை, இப்படியே தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் காலத்தில் இப்படி அவன் தாலிக்கட்டை கரெக்டாக 3வது முடிச்சு போடும்போது உங்கள் காதுகிட்ட மெதுவாக, என்ன கல்யாணத்தெல்லாம் நிறுத்திடுவேண்ட அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை முறைச்சி பார்த்துட்டு, எங்கள் அப்பாக்காக அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஓ அப்படின்ட்டு அவனும் அமைதியாகிடுறான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சடங்காக நடக்குது. அந்த அக்னியை வலம் வர்றது, காலில் மெட்டி போடுறதுன்னு அவனும் ஆசையோடு செய்ய, நீங்களும் ஒரு குழப்பத்தோடையே இருக்கீங்க. மைண்ட் செட் இன்னும் அவன் பக்கமும் சாயலை. உங்களுக்கு ஸ்டடி மைண்டாகவே இல்லை. ஸோ ரசிக்கிறீங்க, சில சமயம் பார்க்கும்போது அதை மறைச்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் சாப்பிட உட்கார வைக்கிறாங்க. ஒன்றா சாப்பாடு இந்த ஊட்டி விடுறது அதெல்லாம் கூட உங்களுக்கு அழகாக பார்த்து பார்த்து பொறுமையாக ஊட்டுறான். நீங்களும் செம்ம கடுப்பில் ஏதோ வேண்டா வெறுப்பில் காண்டாமல் இருக்குங்கிற மாதிரி அவனுக்கு ஊட்டி வைக்கிறீங்க. அவனும் அதையும் ஏற்றுக்கிறான். அவன் அப்போ கூட உங்களை எதுவும் பேசலை, அமைதியாகவே தான் இருக்கான். எல்லாத்துக்குமே இப்படி அமைதியாக இருக்கும். உங்களுக்கு இதுவே அட்வான்டேஜாக போயிடுது. நீங்கள் போடா வாடா அப்படின்ட்டு உங்கள் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்படியே அந்த சடங்கெல்லாம் முடிச்சு இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்க உங்கள் அம்மா அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணு என் வீட்டிலே இருக்கட்டுமே கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க அப்பாவை, வாயை மட்டும் சும்மா இருக்க மாட்டியா, ஆரம்பிச்சிட்டியா நீ அப்படின்னு மிரட்டுறாரு. அப்போ கரெக்டாக அவங்க தாத்தாவோ, இது என்னம்மா பேச்சு, கல்யாணம் பண்ணால் மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே வரணும், பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் சாங்கியம்னு ஒன்று இருக்குல்ல, இன்றைக்கி நைட் நம்ம வீட்டில், அதுக்கப்புறம் வரட்டுமே, அந்த வீட்டிலலாம் என் பொண்ணு இருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. அப்போ பங்க்ஷனும், அங்கே கிடையாதுக்கா, எனக்கு தனியாக வீடு இருக்குது அப்படிங்கிறான். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்க, ஆக்சுவலி அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அந்த அளவுக்கு அவங்க அம்மாவை. ஆமாம், அவனோட ஆசை அதுதான். அவன் எங்களுக்கு தனியாக வீடு கட்டி கொடுக்கணுன்னு தான் இந்த வீட்டை கட்டி கொடுத்தான். அவனுக்குன்னு தனியாக வீடு கட்டி அவன் வச்சுருக்கான். வரப்போகிறவளை எப்படிலாம் பார்த்துக்கணும், அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கணும் பார்த்து பார்த்து அந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்கான். அது இப்போ நீங்கள்லாம் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் கவலைப்படாத கண்ணு, உன் பிள்ளை நல்லபடியாக இருப்பா அப்படின்னு அவங்க பாட்டி எவ்வளவோ உங்கள் அம்மாவுக்கு சொல்ல, அவங்களுக்கோ அவங்க சொல்கிறத மட்டும் காதில் வாங்கினாங்களே தவிர அவங்கள்ட்ட பேசக்கூட இல்லை. என் பொண்ணு வசதியாக வாழ்ந்தவ, நல்லா இருக்கணும், அவ்வளோதான். சும்மா என்னை பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுச்சுட்டா கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படி இப்படின்னு அவங்க பேச உங்கள் பாட்டிக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. தாத்தாவோ, போதும் நிறுத்துங்க, கல்யாண வீடு பிரச்சனை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், ஃபங்க்ஷன் போகலாமாப்பா அப்படின்னு பார்க்குறாரு. போகலாம்ப்பா அப்படின்ட்டு, போகலாமா அப்படின்னு உங்களை பார்க்குறான். நீங்களோ இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியல, அம்மா சொன்ன மாதிரி கேட்குறதா இல்லை இவங்களோட போகிறதா அப்படின்ட்டு ஒரே குழப்பத்தில் இருக்க உங்கள் அப்பாவை கைப்பிடிச்சு, பாருடா, அப்பா உனக்கு நல்லது தான் பண்ணுவேன், நம்பிக்கை இருக்குல்ல,
ம் அப்படிங்கிறீங்க. அப்போது நம்பிக்கையோட கிளம்பி போம்மா, நல்லா பார்த்துக்குவோம் மாமா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் மறுப்பே இல்லை, சரின்னு கிளம்பிடுறீங்க. ஸோ சங்மின் அவனோட ஒய்ஃபோட அவங்க வீட்டுக்கு வர, நீங்கள் அப்படியே வந்து பங்க்ஷனோட வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ பெரிய வீட்டில் தான் ஃபஸ்ட்டு, அதாவது தாத்தா பாட்டிலாம் இருந்த வீடு, அந்த வீட்டுக்குள்ளே தான் ஆராத்தின இடத்த உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வீட்டை பார்க்குறீங்க, அவ்வளோ பெரிய வீடு. இந்த வீட்டை நீங்கள் பார்த்தது கூட கிடையாது, பிறந்ததுலேருந்து இந்த பக்கம் வந்தது கூட கிடையாது, கேள்விப்பட்டிருக்கீங்க பெரிய வீடு அப்படின்னு. ஸோ இப்போ தான் பார்க்குறீங்க, இந்த வீடு இவ்வளோ பெருசாக இருக்கும்போது இவன் ஏன் தனியாக வீடு கட்டினான் அப்படிங்கிற யோசனையில் இருக்கா. ஃபங்க்ஷனோ அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, அதுவா அது அவங்க ப்ரைவசி, அந்த வீடு நம்ம ப்ரைவசி அப்படிங்கிறான். அப்படின்னு அவனை பார்க்குறீங்க. என்ன ப்ரைவசி ஆமல, இங்கே பாருடா, உடனே கல்யாணம் ஆயிடுச்சு, தாலி கட்டிட்டோம் அப்படின்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு நினைக்காத, நான் எப்போ சொன்னேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இவன்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு அமைதியாக உட்கார. அங்கே அந்த பால் பழம் கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் கொடுத்துட்டு, சரி கண்ணு, நாள் இங்கே நீ வந்துட்டு அந்த விளக்கெல்லாம் ஏற்று அப்படின்னு பாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் விளக்கு ஏற்றிட்டு அப்படியே திரும்பி தாத்தா பாட்டி காலில் அவளுக்கு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க, நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோ, இப்போ பாருக்கன்னு உனக்கு நிறைய பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை, ஆனால் அவங்க அம்மா கறி தான் கோச்சிக்கிட்டு உங்களை தூக்கிட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லாமல் அவள் எதையுமே எங்களை செய்ய விடலை, ஆனால் சொத்தை பிரித்து வாங்கிட்டா. அந்த சொத்து ஃபுல்லாக உங்களுக்கும் சேர வேண்டியது தானே, அதான் உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டோம். எங்களால் அப்பப்போ உங்களுக்கு செய்ய வேண்டிய சீர் எதையும் செய்ய முடியல, இனி எதுவும் தனக்காலாக இருக்காது. என் பையனோட பொண்டாட்டி நீ, மருமகளுக்கு மருமக, என் பேத்திக்கு பேத்தி, எல்லாமே உனக்கு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா பேச, பாட்டி அதே மாதிரி பேசுகிறாங்க. பட் அவங்களோட நீங்கள் ஒட்டி ஓட்டாமல் தான் அப்படின்னு மட்டும் மண்டையாட்டிக்கிறீங்க. ஸோ பங்க்ஷனோ, சரிப்பா நீங்கள் நேரத்தோட படுத்து தூங்குங்க, நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தான் வீடு கட்டியிருக்கான். ஸோ அந்த வீடு கூட்டிகிட்டு போகிறான். அதாவது ஒரே இடத்துக்குள்ளேயே வந்துட்டு அவுட்டோர் மாதிரி தனியாக வந்துட்டு வீடு கட்டியிருக்கான். ஸோ அந்த வீடு இன்னும் சூப்பராக இருக்குது. பட் இது பெரிய வீடாக இருக்குல்ல, நிறைய ரூம்ஸ் அது மாதிரி இருக்குது. அந்த வீடு சின்னதாக இருக்குது, 2 பேர் மட்டும்தான், ஒரு ரூம் ஹால் கிச்சன் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கான். பட் அது செம்மையாக இருக்குது, நல்லா ட்ரெண்டியாக மாடலாக கட்டியிருக்கான். அப்படியே பார்க்குறீங்க, வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு உங்கள் காது கிட்டே சவுண்ட் கேட்க அப்படின்ட்டு நீங்கள் திடுக்கிட்டு திரும்ப அப்படியே நீங்கள் லைட்டாக டைல்ஸ் வலிக்கி கீழே வலிக்க போகிறீங்க. உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி பார்த்து அப்படின்னு நிறுத்துறான். அவனையும் எப்படியே பார்க்குறீங்க. அவனும் உங்களே பார்த்துட்டு உங்கள் கிட்டே வர, டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளிட்டு, என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறீங்க. அவனும் சிரிச்சிட்டு, இல்லடி நீ கீழே விழுக்க போனேன், எது டீயா, சாரி பாப்புக்குட்டி. பாப்புக்குட்டியா, வேறு என்னத்தான் சொல்கிறதா, இந்த பாப்புக்குட்டி கீப்புக்குட்டின்லாம் சொல்ல வேண்டாம், நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை அப்படின்ட்டு அப்படின்னு உள்ள போகிறீங்க. இன்னும் குழந்த மாதிரி தான் இருக்கா, கேட்டால் குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள வந்து, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். ஏதோ என் டேஸ்ட்டுக்கு இருக்குது, அடிப்பாவி அப்படின்னு பார்க்க. அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. நீங்கள் அப்படியே பெட்டில் போய் ஒரு ஓரமாக படுத்துக்க, பங்க்ஷனை உங்கள் பக்கத்தில் படுக்கிற, அப்படின்னு திரும்பி மறைக்கிறீங்க. என்ன அப்படிங்கிறான். அப்போ தானே சொன்னேன், இதே சாக்கா வச்சு பக்கத்தில் படுக்க வர பார்த்தியா நீ அப்படிங்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்கள சோஃபாவில் போய் படுத்துக்கிறான். அப்பாடான் இருக்கு, இவன் கிட்ட வாங்கிடவே கூடாது, ஓவராக தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கிட்டவே விடக்கூடாதுங்கிற ஐடியாவில் இருக்கீங்க. ஸோ அவனும் சரி அவளுக்கு கொஞ்ச நாள் வேணும், எடுத்துக்கிட்டோம், டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறான். ஸோ இப்படி ஏதாவது ஒவ்வொரு நாளும் உங்களை கொண்டு போய் அவன் தான் காலேஜில் விடுறான். வீட்டுக்கு வந்து சமைக்கலாம் மாட்டீங்க, எல்லாம் அவன் தான் செய்வான். நீங்கள் டே மாமா அப்படின்னு கூப்பிட்டதும் போதும் ஓடி வந்து நிற்பான். என்ன பாப்புக்குட்டி வேணும் அப்படின்னு, எனக்கு காஃபி வேணும், லைட்டாக தலை வலிக்குது அப்படிங்க. உடனே காஃபி போட்டு இந்தா குடி அப்படின்னு கொடுத்துட்டு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணுவான். பக்கத்தில் உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும், அவனும் ஏதாத்தம்மா டவுட்ஸை மட்டும்தான் கிளியர் பண்ணுறான். எப்படி மற்ற பொண்ணுங்க கிட்ட அதே மாதிரி உங்ககிட்டே நடந்துக்க. உங்களுக்கு தான் அவனோட பக்கத்தில் உட்காந்து பேசுறதுலாம் ஒரு மாதிரி இருக்குது. என்ன இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி அவன் மாப்பான் அப்படியா இப்படியாலாம் கேட்கும்போது ஒரு மாதிரி குறுன்னு இருக்கும்ல. ஸோ வீட்டுக்கு வந்ததும் அவன் பக்கத்தில் இருக்கும்போது அந்த ஞாபகங்கள்லாம் வருது. ஆனாலும் அடக்கிக்கிட்டு, சரி எனக்கு புரிஞ்சிடுச்சு, போதும், எனக்கு தூக்கம் வருது, நீ போ அப்படின்னு விரட்டுறீங்க. இல்லை அதை நான் உனக்கு சொல்லி ஒன்றும் தேவையில்லை போடான்னு சொன்னேன் அப்படிங்க. சரி பாப்புக்குட்டி நீ படு, பாப்புக்குட்டி சொல்லாதன்னு சொல்கிறல்ல அப்படின்னு மறைச்சு பார்க்க, சரி படு நான் போகிறேன் அப்படின்ட்டு அவனும் போய் அவன் சோஃபாவில் படுத்துக்க. உங்களுக்கோ தூங்குற அவனையும் பார்க்குறீங்க. இவன் நம்ம எதையா தூங்குறான், என்னால் இவனை ஒரே ரூமில் வச்சுட்டு தூங்க முடியல. நானாக அப்போ கேட்பேன், அவனுக்கே தோண வேணாம், ஏதோ அன்னைக்கு கோவத்தில் சொல்லிட்டேன், அதுக்காக இப்படியே வருவான்.
ரொம்ப பண்ணுறடா நீ. போகணும் சொன்னால் நான் ஏன்டி போகணும், நீ என் பொண்டாட்டின்னு சொல்லி ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்குறவனை பார்த்து புலம்பிட்டு அப்படியே வந்து பெட்டில் தொப்புன்னு விழுந்து படுத்து தூங்குறீங்க. ஸோ இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரெடி ஆகிட்டு வரும்போது அவன் கூட்டிகிட்டு போய் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, உங்களுக்கு சாப்பாடு விட்டுறது, இதெல்லாம் பண்ணுறானே தவிர மற்றபடி உங்கள்கிட்ட நெருங்கி வரதில்லை. நீங்களும் நெருங்க விடாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளோ நாளைக்கு தான் நடிக்க முடியும்? ஸோ ஒன் அப்படி தான் குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் டவலோடு வர கரெக்டாக இப்போ ஃபங்க்ஷன் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வரதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு ஏய் சாரி பாப்புக்குட்டி கவனிக்கல அப்படின்னு சொல்லி போக சரியான மக்கு அப்படின்னு நீங்கள் திட்டிட்டு இவனெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு வழியாக வெளியே வர அவனும் அதுக்குள்ளே உங்களுக்கு தோசையெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்தா சாப்பிட்டு போ அப்படின்னு ஊட்டி விடுறான். நீங்களும் சாப்பிட்டு டைம் ஆச்சு போதும், ஏய் இப்படி சாப்பிட்டா எப்படி பாரு எப்படி இருக்குன்னு நல்லா சாப்பிடு அப்படின்னு நல்லா ஃபுல்லாக ஊட்டி விட்டு தான் நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன், அவசரம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பைக்கில் கூட்டிகிட்டு வந்து காலேஜில் விட்டுட்டு போகிறான். இதெல்லாம் பார்த்தா சாராவுக்கு வேற ஒரு பக்கம் வயிறு எரியுது. என்ன இவங்க 2 பேரும் பிரிவாங்கன்னு பார்த்தா கல்யாணமே ஆயிடுச்சு, இன்னும் ஜாலியாக தான் இருக்காங்க போல இருக்கே. ஐயோ நினைக்கும் போதே வயிறு பற்றிக்கிட்டே இருக்குதே அப்படின்னு இருக்க. ஏதாவது பிரிக்க 1% சான்ஸ் கிடைக்காதான்னு அன்றைக்கி ஈவினிங் ஃபங்க்ஷன் வரும்போது மாமா அக்காவை பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்க வாடா வா அப்படின்னு சொல்லி அவனும் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ நீங்களும் அப்படியே காலேஜ் விட்டு வந்ததும் ரொம்ப அவனோட நினப்பாக இருக்குது, எப்போ வருவான்ட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்க, தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு குப்பரை அடித்து படுத்துட்ருக்கீங்க. ஸோ அவனும் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சாரா கதை தந்துட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் அடிச்சு ரொம்ப வேகமாக வண்டியா அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே சாரா. ஏய் சாரா, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கா? அக்கா நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு அவள் அப்படியே இந்த ரூம் தான் நோட்ட விடுறா. அவள் கண்ணில் நல்லாவே தெரியுது வந்து நீங்கள் தனியாக அவன் தனியாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போதே. ஸோ 2 பேரோட திங்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக அப்படியே அந்த ரூமில் அடுக்கி இருக்குது எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்பாடான் இருக்கு அவளுக்கு. 2 பேரும் நல்லவே தான் ஒன்றும் சேரல. இப்போ நமக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது அடிக்க மாதிரி. அக்கா நீயும் மாமாவும் இன்னும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கல போல அப்படின்னு அவள் வாய் விட்டே கேட்க எது அப்படின்னு பார்க்குறீங்க. ஐ மீன் நீ முன்னாடி பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தியேக்கா, அதான் இன்னும் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகலன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்க நீங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீ எதுக்கு இதெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்க, எங்கே மாமா அப்படின்னு கேட்குறீங்க. மாமா வெளியே தான் பைக்கை பார்க் பண்ணிட்டு வரேன்டார். ஓ அதுக்கு இவருக்கு இவ்வளோ நேரமா, இவ்வளோ எதுக்கு உள்ளே விட்டாரு அறிவே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளேயே நீங்கள் திட்டிட்டு சரிடி உட்காரு நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். உனக்கு காஃபினா போட தெரியுமா? எனக்கு தெரியாது, மாமாட்ட சொன்னால் போட்டு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு டே மாமா அப்படிங்கிறீங்க. சொல்ல பாப்போ அப்படின்னு வரான். காஃபி கொடு சாரா வந்திருக்கால அப்படிங்க. தோ அதுக்கு தான் போட்டே வந்துட்டேன் அப்படின்ட்டு அவனும் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு காஃபி வந்துட்டு ரொம்ப அவசியம் இதெல்லாம் சொல்லாமலே செய், மற்றதெல்லாம் மட்டும் ஒன்றும் புரியாது, சரியான மக்கு பண்டாரம் இன்னும் வாய்க்குள்ளேயே திட்டிக்கிறீங்க. ஃபங்க்ஷனும் காஃபியை கொடுத்துட்டு அவன் போய் ரெஃப்ரெஷ் ஆக அப்படியே ஷர்ட்டை கழட்டி போட்டு போக சாராவோ அந்த ஷர்ட்டை அப்படியே மெதுவாக எடுத்து நீங்கள் இல்லைன்னு நினச்சி நீங்கள் வந்து காஃபி கப் வைக்க கிச்சனுக்கு போயிருப்பீங்க. அப்படியே எடுத்து அப்படின்னு ஸ்மெல் பண்ண கரெக்டாக நீங்கள் அப்போ ரிட்டன் வந்துட்டு சாரா அப்படிங்கிறீங்க. அக்கா அப்படின்ட்டு அவள் திரு முழிக்க என்ன பண்ணுற அப்படின்னு பார்க்குறீங்க. அது மாமா ஷர்ட் கீழே விழுந்துருச்சு, அதான் மாட்டி வைக்கலான்னு அப்படின்ட்டு அவள் அப்படியே சமாளிச்சுட்டாங்க வைக்க. உங்களால் அவள் சொன்னதை நம்பவே முடியல. ஆனாலும் சரி சின்ன பொண்ணு அப்படின்னு விட்டுடுறீங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் தாத்தா பாட்டி வராங்க, அவங்களோட அவள் சகஜமாக பேசுகிறா. நீங்களும் அப்படியே ஃபங்க்ஷனை ஒரு மாதிரி பார்க்க அது அவள் எப்போயாச்சும் வருவா இந்த மாதிரி அப்படிங்கிறான். அப்போது எனக்கு தான் எதுவும் தெரில, இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. சித்தி சரியான ஆளாக இருக்கும் போல், அம்மா கிட்ட மட்டும் ஒட்டவே கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு எங்களை இவங்களோட ஒட்டவே விடலை. ஆனால் சித்தி அது பொண்ணை மட்டும் இங்கே விட்டுருக்கு. ஒன்றுமே புரியல. சாரா நீ எப்போல்லாம் அந்த மாதிரி வர ஆரம்பித்த அப்படின்னு கேட்க நான் சின்ன வயசுலேருந்தே வருவேன்க்கா அப்படிங்கிற அவ. அது சரி, அப்போது நம்ம மட்டும்தான் இப்படியே இருந்திருக்கோமா? ஆனால் சித்தப்பா சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்ல மனுஷன். அவரை தான் எதையும் நினைக்காம நமக்கு மாமாவை கட்டி வைக்கணும்னு நினச்சிருக்காரு. இதுங்களும் ஒன்றும் லேசுப்பட்டது இல்லை. இவங்கக்கிட்ட மட்டும் உறவாடி இருக்குதுங்க, நம்மளெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஆக்சுவலி உங்கள் அம்மா தான் கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க, அதையெல்லாம் இப்போ மறந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு கோவம். ஸோ வந்துட்டு அப்படியே ஃபங்க்ஷனை முறைச்சி பார்க்க அவனுக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு அதுக்கு எப்படி முறைக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவனும் உங்களே பார்க்க என்ன அப்படிங்க கொஞ்சம் தனியாக வரீங்களா அப்படிங்கிறீங்க. என்ன எல்லாருக்கமோ தனியாக கூப்பிட்ற ஏதாவது நினப்பாங்க. ஆமாம் அப்படியே அவரை கூட்டிகிட்டு போய் வச்சு அங்கே வாயை உதட்ட கடிச்சு வைக்க போகிறேன் பாரு. ஹே பாப்புக்குட்டி என்ன சொல்கிறேன், அப்படி ஆசை இருக்கா என்ன அப்படின்னு நம்ம கிட்ட நெருங்கிக்க. 2 பேரும் கொஞ்சம் காதுக்குள்ளேயே தான் பேசிக்கிறீங்க, மற்றவங்களுக்கு புரியல 2 பேர் பேசியிருக்க. ஸோ அவனும் கேட்க ஆமாம்
மூஞ்ச பாரு, இந்த ஆசை வேறு இருக்கா, உனக்கு இருக்க அப்புறம் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு முறைச்சி பார்த்துட்டு, சரி எல்லாருக்கும் நல்லா அமைதியாக இருக்கீங்க. ஸோ பேசியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவளை வந்து வீட்டுக்கு அமுச்சு வைக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவளும் சரி மாமா போகலாமா அப்படின்ட்டு நிற்கிறா. ஏன் மாமா தான் கொண்டு போய் விடணுமா, தாத்தா கூட போனால் ஆகாதா அப்படின்னு இருக்குது உங்களுக்கு. ஆனால் பங்க்ஷனும் சரி நான் கொண்டு போய் அவளை விட்டு வரேன் அப்படிங்க. நீங்கள் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படிங்கிறீங்க. அவனும் இல்லை பாப்பு அது அப்படின்னு எதுவும் சொல்ல வர. சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் தனியாக போய்க்கிறேன். பாட்டி தாத்தா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. பாட்டியோ என்ன கண்ணு நீ தனியாக போனால் எப்படி, இருமா அவளை போய் விட்டுட்டு வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போட்டோம். இல்லை பாட்டி எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட், நானே போய்க்கிறேன், அவருக்கு தான் வேலை இருக்கேன், அவள் போய் சாரா விட்டுட்டு வரட்டும், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே நகரப்புக்கு தாத்தாவோ டேய் கொஞ்சம் நில்லுமா அப்படின்ட்டு பங்க்ஷன் நீ ஹீராவை கூட்டிகிட்டு போயிட்டு வாப்பா, அவளுக்கு என்னமோ வேணுங்கிறாள், நான் போய் சாராவை விட்டுறேன், வா கண்ணு நம்ம போகலாம் அப்படின்னு தாத்தா வந்துட்டு சாரா கூப்பிட. சாராவுக்கும் செம்ம கடுப்பாக்குது. அக்கா வேணும்னு பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி முறிச்சு பார்க்குறா. என்ன சாரா அப்படின்னு நீங்கள் பார்க்க ஒன்றும் இல்லைக்கா நான் தாத்தா கூட போய்க்கிறேன், போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு போக்க. நீங்களும் சாராவே தான் எதுவும் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்க. பங்க்ஷனும் சொல்ல எங்கே போகணும் அப்படின்ட்டு உங்கள் முன்னாடி பைக்கோட வந்து நிற்க. நீங்களும் அப்படியே ஏறிட்டு அப்புறம் சொல்கிறேன் சரி அப்படிங்கிறான். இப்போ ஏறி அப்படியே எப்போவுமே ஒன் சைடாக உட்கார, நீங்கள் 2 சைடு கால் போட்டு அப்படியே உட்காந்து அவனை ஹிப்போட ஹோல்ட் பண்ண. அவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணுறா பாப்புக்குட்டி அப்படிங்கிறான். இப்படி கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு மறைக்கிறீங்க. என்ன உனக்கு பிரச்சனை அந்த பேரில், எல்லாரும் உன்னை அப்படி தானே கூப்பிட்றாங்க, அதுதான் பிரச்சனை, எல்லாரும் அப்படியே கூப்பிட்றாங்க, நீயும் அப்படி தான் கூப்பிடணுமா, ஹோ தான் உன் பிரச்சனையா, இதை கூட சொல்லணும் அப்படின்ட்டு போங்க அப்படிங்கிறீங்க. எங்கே போகணுன்னு இன்னும் சொல்லவே இல்லையே, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கத்த. சரி சரி அப்படின்ட்டு அவங்க அம்மா வேறு பார்த்துட்டு இருக்கனால அவனும் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு வரணுமா அப்படின்னு நீங்கள் பாட்டி போயிட்டு வரேன் பார்த்துக்கண்ணு ஜாக்கிரதை அப்படிங்கிறாங்க. அவனும் கொஞ்சம் தூரம் போயிட்டான், எங்கே போகிறதுன்னு தெரில. நீங்கள் வாயே திறக்கல. பாப்பு அப்படி மறுபடியும் ஆரம்பிக்க அப்படிங்கிறீங்க. செம்ம காண்டில் இருப்பாப்பில். பாப்பு எங்கே போகணுன்னு இன்னும் சொல்லவே இல்லையா அப்படிங்கிறான். அப்படி அப்படியே ஏன் சொன்னால் தான் போவீங்களா, சொல்லாமல் எங்கடி போகிறது அப்படின்ட்டு. அது இல்லை பாப்பு எங்கே போகிறதுன்னு சொன்னினா இப்படியே போங்க எங்கேயாச்சும். ஏய் எங்கேயோ போகணும் அர்ஜென்ட்டுன்னு சொன்னேன், அதை சொல்லாமல் எங்கேயாவது போனா. ஆமாம் நீ என்ன அவளுக்கு என்ன வேலைக்காரனா, அவள் கூப்பிட்டதும் அப்படியே கொடுக்குடுன்னு ஓடுற, அவன் பொண்டாட்டி நானா அவளா. ஹே பாப்பு அப்படின்ட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் பக்கம் அப்படியே திரும்புகிறான். அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். அவனுக்கு புரியுது நீங்கள் பாசிட்டிவ் ஆகுறீங்கன்னு. பட் நீங்களும் மூஞ்சி உருன்னு வச்சுட்டு என்ன அப்படிங்கிறீங்க. ஹே பாசிட்டிவா அப்படின்னு கேட்குறான். அந்த மண்ணாங்கட்டிலாம் ஒன்றும் கிடையாது, என்ன இருந்தாலும் நீங்கள் ஏன் புருஷன், அது எப்படி அவளை கூட்டிகிட்டு போகலாம், நான் சொல்கிறேன் எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு, அப்போ நீ என்ன தானே கூட்டிகிட்டு வரணும். ஏ பாப்பு லிசன், நிஜமாகவே இப்போ உனக்கு என்ன இம்பார்ட்டனா, அப்படி ஏதாவது இருந்தால் இப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்துப்பியா, போய் தானே உனக்கு அவளை நான் கூட்டிகிட்டு போகக்கூடாது அதுக்கு தானே. அது ஏண்டி அப்போது என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்ட்டு அப்படியே உங்களை தூக்கி முன்னாடி உட்கார வைக்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் பயந்து பார்க்குறீங்க. அப்படியே அவன் தொடையில் இப்படி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. அது வந்து அப்படிங்க. அவனும் சொல்லு பாப்பு அப்படின்னு உங்கள் கழுத்துக்கிட்ட அவன் ஃபேஸ் வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி அது அப்படின்னு வார்த்தையே வரல, மூச்சு தான் வாங்குது. அவனும் அப்படியே கழுத்தை அப்படியே அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிஸ் அங்கே கொடுக்க அவ்வளோதான் சிஃப்ன்னு இருக்கு. நீங்களும் ஆமாம் அப்படின்னு அவனை அப்படியே ஷோல்டரோடு அழுத்தி பிடிக்க. அவனும் அப்படியே அக்கம் பக்கம் பார்க்குறான். அந்த ரோட்டில் யாரும் இல்லை, தனியாக ரோடு தான். ஸோ 2 பேரும் அப்படியே அவனும் போய் இழுத்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண. நீங்களும் அவனுக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணி நீங்கள் அப்படியே குனிஞ்சிக்க. என்ன பாப்போ உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. அப்புறம் ஏண்டி கல்யாணத்தில் நிறுத்த சொல்லி பிரச்சனை பண்ணேன். அப்போ பிடிக்காது, எதை இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது நீ எனக்காக எல்லாத்தையும் பண்ணுறல்லடா அதான் அப்படிங்கிறீங்க. அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு சரி பார்ப்போம் இப்போயாச்சும் சொல்லு எங்கே போகணும். எங்கேயும் போகிறதுக்கெல்லாம் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறீங்க. எது அப்படின்னு பார்க்குறான். எங்கே அடிப்பானோன்னு பயம் வர வந்தது உங்களுக்கு. கண்ணை இருக்க முடிச்சுட்டு அது அது வந்து அப்படின்னு நீங்கள் பயப்பட பாப்போ அப்படின்னு உங்கள் நெத்தியில் அப்படியே முட்டி உங்கள் நோஸில் அப்படியே கிஸ் பண்ண. டக்குன்னு கண்ணு திறந்து கோவம் இல்லையா அப்படின்னு பார்க்குறீங்க. எதுக்கு கோவம் பண்ணோம், என் பொண்டாட்டிக்கு ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணியிருக்கு அதுதானே. புரியுதுடி, எங்கள் அப்பாவும் அதை புரிஞ்சுட்டு தான் அவர் கூட்டிகிட்டு போயிட்டார் சாராவை. இங்கே பாரு பாப்பு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே உனக்கு எதுவுமே என்ன செய்ய விடலை, எல்லாத்துக்கும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கடைசியாக நீ எனக்கு கிடைக்கவே மாட்டியோ அப்படின்னு. என்ன
நான் ஒன்று லவ் பண்ணேன்டி அப்போலேருந்தே அப்படின்னு அவன் சொல்ல உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நிஜமாவா மாமா? இங்கே பாரு அப்படின்னு அவன் பர்ஸில் உங்கள் ஃபோட்டோ சின்ன வயசு ஃபோட்டோ வச்சுருப்பான்ல அதை காட்டுறான். மாமா இது நான் அப்படிங்கிறீங்க. ஆமாம் பாப்பா குட்டி, ஆனால் இத்தனோண்டுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் தெரியாது அது லவ்னு. ஏதோ அக்கா பொண்ணு மேலே பாசம்னு நினச்சேன். நீ ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உன்னை பார்ப்பேன், சும்மா கும்முன்னு இருப்பேன். காலேஜ் போகும்போதெல்லாம் ஒளிஞ்சிட்டு பார்த்துருக்கேன். அப்போல்லாம் அவ்வளோ அழகாக இருப்பேன். அப்போலேருந்து ஏதோ ஒரு மனசுக்குள்ளே உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். பட் சொல்ல முடியல. ஏன்னா சொன்னாலும் பொண்ணு தருவாங்களான்னு தெரியாது. உன் அக்காவுக்கு அவளை பிடிக்காது, அதனால உனக்கு பொண்ணு தர மாட்டா அப்படின்லாம் அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும். நாங்களே எதிர்பார்க்காதது உங்கள் அப்பா திடீர்னு வந்து கட்டி கொடுக்குறேன்னு சொன்னது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? அடேடா உங்களை அப்படியே பார்க்குறான். உங்கள் கண்ணத்தை அப்படியே பிடிச்சிட்டு நீங்களோ என்ன அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாடி என் பாப்பு குட்டி அப்படின்னு உங்கள் நெத்தி முட்டி திரும்ப அவங்க லிப்பில் பட்டும் படாமல் ஒரு கிஸ் பண்ண அப்படியே ஷை ஆகுறீங்க. அப்போ டக்குன்னு மழை வேகமாக பிடிக்குது. மாமா மழை அப்படிங்கிறீங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை அப்படியே தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டு ஸோ அங்கேருந்து பைக் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு தான் வருது. ஸோ வரத்துக்குள்ளேயே நல்லா சடன்னு மழை பிடிச்சி 2 பேரும் நல்லா நனைஞ்சிட்டிங்க. ஸோ நனைஞ்சதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ளே வர நீங்கள் அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு ஈரமாக அங்கங்கே ஒட்டியிருக்க பின்னாடியே வந்த பங்க்ஷனும் உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் அவனே பார்க்க அவனும் அது ஈர துணியை ரொம்ப நேரம் போட்டிருக்கக்கூடாது, போட்டிருந்தா காய்ச்சல் வரும்னு அம்மா சொல்லுவாங்க அப்படிங்கிறான். அப்படின்னு புரியாமல் பார்க்க அது ஆடிட்ட அவங்க ட்ரெஸ்ஸை இப்போ அப்படியே ரிமூவ் பண்ண மாமா அப்படின்னு நீங்கள் ஷை ஆகிட்டு அப்படியே செவத்தில் ஒட்டி நிற்க அவனும் பின்னாடி வந்து அவங்க கழுத்தில் அப்படியே முடிய நகர்த்தி அப்படின்னு கிஸ் பண்ணிட்டேன். பாப்பு என்ன பிடிக்குமாடி அப்படின்னு கேட்குறான். அப்படின்ட்டு டக்குனுப்பா அவனை அப்படியே திரும்பி கட்டிக்கிறீங்க. நீங்கள் டைட்டாக அவனை ஹக் பண்ணிக்கிறதுலேயே அவனுக்கு புரியுது. அப்படியே ஓல்ட் ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுறான். அப்படியே உங்களை ரசித்து பார்க்க உங்களுக்கு ஷையாக மாமா அப்படின்ட்டு கண்ணை முடிக்கிறீங்க. உங்கள் பார்ட்ஸையும் மூட ட்ரை பண்ண பாப்பு குட்டி மறைக்காதுட்டி நான் பார்க்கணும் அப்படின்னு அப்படியே உங்கள் மேலே அப்படியே அவனை முழிந்து உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களா மாமா மாமா அப்படின்னு சின்னுங்க. பாப்பு குட்டி கிக்கிறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு இப்போ அவனும் ஒரு இடமா கிஸ் பண்ணி அப்படியே உங்கள் காலில் அப்படின்னு கிஸ் பண்ணி உங்கள் காலை பிடிச்சி மெட்டி எடுத்து போட மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. பாப்பு இது உன் காலுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்டி அப்படின்னு போட்டு விடுறான். நீங்களும் அதை பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஒவ்வொரு கிஸ்ஸாக பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே மேக் அவுட் பண்ண மாமா அப்படின்னு நீங்கள் மோன் பண்ண அவனும் பாப்பு குட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே 2 பேரும் அந்த நைட்டை ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிஞ்சதும் பெரிய பிரளயமே காத்துட்ருக்கு. ஆக்சுவலி சாரா வீட்டில் பார்த்துட்டு போனால ஸோ அதை போய் அவங்க அம்மா கிட்டே சொல்லி அவங்க அம்மாவோ உங்கள் அம்மா கிட்டே சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி நடு வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ மொத்த குடும்பமும் அங்கே ஒன்றா கூடி எனக்கு சொந்தக்காரனான உங்களுக்குலாம் இது எதுவுமே தெரியல. நீங்கள் 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கு. அதுவும் பங்க்ஷன் கூட எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரோம். நீங்களும் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்க பாப்பு அப்படின்னு உங்கள் காது கிட்ட கேட்டு அப்படின்னு அப்படியே மெதுவாக திரும்பி அப்படியே கை வச்சு தேடுறீங்க. பங்க்ஷன் அவங்க பக்கத்தில் வந்து படுக்க அவனை இன்னும் ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துருக்க. பாப்பு எழுந்துரு விடிஞ்சிருச்சு, 10 மணிக்கு மேலே ஆச்சு. அப்படின்னு முடிச்சு பார்க்குறீங்க. காலேஜ் போகலையா? இதுக்கு மேலே எங்கே போகிறது அப்படிங்கிறீங்க. சரிடி காஃபி கொடு அப்படின்னு அப்படி நீட்டான். நீ குடிச்சே மாமா அப்படின்ட்டு அப்படியே உடம்பு முறுக்கிட்டு அப்படியே இப்போ தான் பார்க்குறீங்க ட்ரெஸ்ஸே இல்லாமல் உட்காந்துருக்க. ஐயோ மாமா அப்படின்னு அவன் கண்ணை மூட அப்படின்னு அவன் சிரிக்கிறான். ஐயோ மாமா போடா அப்படின்னு அடிக்கிறீங்க. பாப்பு குட்டி இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், இப்போ என்னமோ வந்து கண்ணை மூடுற. ஐயோ மாமா போடா வெக்கமாக இருக்குது. நைட்டெல்லாம் எப்படி போயிருந்துச்சு, வேணும்னு கேட்டேன். மாமா இப்பெல்லாம் பேசாதடா அப்படின்னு வாயை போய் பார்த்துறீங்க. அவனும் சிரிச்சிட்டு பாப்பு குட்டி அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு அவங்கள அப்படியே எடுத்து ஹக் பண்ண. ஐயோ மாமா எனக்கு என்னென்னமோ பண்ணுது, சும்மா இருடா அப்படிங்கிறீங்க. போகலாமாடி அப்படிங்கிறான். யார் ஒன்று அதுக்குள்ளே குளிக்க சொன்னா அப்படிங்கிறீங்க. ஐயோ இப்போ குளிச்சது குத்தம்மா அப்படிங்கிறான். ஆமாம் நீ குளிச்சிட்டல, யாராவது பார்த்தா என்னதான் எதாவது சொல்லுவாங்க. நானும் குளிக்கணும், நான் குளிச்சுட்டா அப்புறம் மறுபடியெல்லாம் குளிக்க மாட்டேன் அப்படின்ட்டு டபுள் மீனிங்கில் பேசிட்டு எழுந்து போக எது அப்படின்ட்டு அவங்கள அப்படியே எழுத்து என்னடி சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். நான் என்ன சொன்னேன்,
குளிச்சுட்டா மறுபடியும் குளிக்க மாட்டியா? அப்போது குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு அவனும் உங்களை இழுக்க, ஐயோ நான் மாட்டேப்பா, நான் குளிக்க போகிறேன். சரி வா அப்போ சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு அவங்கள அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே தூக்கிட்டு போகிறேன். ஐயோ மாமா அப்படின்னு நீங்கள் கத்த, என்னடி அப்படின்ட்டு அவரோட சின்னங்கள் அங்கே தண்ணி சத்தத்தோடு அடங்கி போகுது. ஸோ 2 பேரும் ஒரு வழியாக குளிச்சு வெளியே வர, அந்த காஃபி ஆறியே போச்சு. நீங்களும் காஃபி ஆறிடுச்சு அப்படிங்க, பிரச்சனை இல்லை பாப்போம் சூடு பண்ணி தரேன் அப்படின்ட்டு அந்த காஃபியை சூட வச்சு 2 பேரும் குடிச்சிருக்க. இப்போ தான் வந்து அப்படியே அவங்க யோசிச்சுட்டே வந்து கதவை தட்டுறாங்க அவங்க பாட்டி. ஸோ கதவை திறக்க பாட்டி தான் நிற்கிறாங்க. உங்களுக்கும் அப்படியே மூஞ்செல்லாம் ஷையாக ரெட்டி சாய் பாட்டி அப்படின்னு பார்க்குறீங்க. கண்ணு இன்னைக்கு காலேஜ் போகலையாடா அப்படின்னு அவங்களுக்கு புரியுது, நல்லா சும்மா கேட்குறாங்க உடம்புக்கு இது சரியில்லையோன்னு. அதெல்லாம் இல்லைங்களே பாட்டி அப்படிங்கிறீங்க. சரி கண்ணு, உன் அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க வரியா அப்படின்னு கேட்டதும், அப்பா அம்மாவா ரொம்ப நாளாக பார்க்கல இல்லை கல்யாணம் ஆகி, ஸோ ஹாப்பியாக அப்படியே அங்கே ஓடுறீங்க. இங்கே ஃபங்க்ஷனை பார்த்தா அவங்க அம்மாவோ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, மா தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க சரி வா அப்படின்னு 2 பேர் வர்றதுக்குள்ளே இங்கே உங்கள் அம்மாவும் உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு, இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேணாடி வா போகலாம். எல்லாத்தையும் சாரா சொன்னான், நீ இப்படி இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. என் பிள்ளைய கட்டிட்டு வந்து பொம்மை மாதிரி வச்சு குடும்பம் நடத்துறதுக்காக கூட்டிகிட்டு வந்தால் நான் கூட என் தம்பி ஆகா ஓகோன்னு நினச்சேன். கடைசியில் இப்படி ஓயின்ட்டு உங்கள் அம்மா பாட்டுக்கு பேச உங்களுக்கு ஒன்றுமே புரியல. மா என்ன பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறீங்க. இதுக்கு மேலே என்னடி புரியணும்? நேற்று தான் சாரா வந்தாலாமே, அவனுக்கு இருக்கிற எல்லா பிள்ளைங்க மேலேயும் கண்ணு, உன் மேலே கண்ணு இல்லை, உன்னை பார்த்துக்கிறதே இல்லையாம்மா, நீ அவனு இன்னும் தனியாக தான் இருக்கீங்களாம், எல்லாத்தையும் சொன்னான் அப்படி இப்படின்னு சொல்ல, சாராவை அப்படியே நீங்கள் திரும்பி முறைச்சி பார்க்க அவ்வளோ தலையை குடிச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா. அவளை எதுக்கடி முறைக்கிறவ, நீ என்கிட்ட இல்லை முன்னாடி எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். உன் அம்மா அப்படியே விட்டுருவேன்னு நினச்சியா? உங்கள் அப்பா உடஞ்சி போயிட்டாரடி இதெல்லாம் கேட்டு. அந்த மனுஷன் நீ நல்லா இருப்பேன்னு நினச்சி தான் இவனை ரொம்ப யோக்கியன்னு நினச்சி கட்டி கொடுத்துட்டாரு. எல்லாம் எங்கள் தப்பு தான். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த குடும்பத்தோட ரச்சனத்தை? வாங்க போவோம், இதுக்கு மேலே என்ன அப்படின்ட்டு அப்படியே அவங்க அப்பாவும் வாயே திறக்கல. அவருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஸோ அமைதியாக அப்படியே உங்களே பார்த்து, என்னம்மா அப்படிங்கிறாரு. நீங்களும் எதுவும் சொல்லிக்கல. உங்கள் அம்மா பாட்டுக்கு திரும்பவும் நொன்னு ஆரம்பிக்க, அம்மா போது நிறுத்து அப்படின்னு நீங்கள் ஒரு கற்று தான். உங்கள் அம்மா அப்படியே என்னடி அப்படின்னு பார்க்குறாங்க. லூஸ் மாதிரி என்னம்மா வந்து என்னென்னமோ உளறிட்டு இருக்க, இவ்வளோ நேரம் கழித்து நான் எந்திரிச்சு வரேன், பார்த்தியா உடம்பு எதுவும் சரியில்லையா கண்ணு? கையை டக்குன்னு தட்டி விட்டு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை ஒன்றுமே புரியாமல் பார்க்க, நீயும் கல்யாணம் பண்ணி 2 புள்ள பெற்றவ தானே, உனக்கு ஒன்றுமா புரியல, லூசு மாதிரி நீ இந்த வயசுலேருந்து தப்பாகவே புரிஞ்சிட்ருக்க. கொஞ்ச நாள் தான் ஆகுது இங்கே வந்து, இப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா பாட்டியோட பாசத்தை. அவங்களுக்கு என் மேலே உசிரியாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நானா அண்ணனா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? எங்களெல்லாம் அவங்கக்கிட்டே சேர விடாமல் பண்ணியிருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா, இத்தனை வருஷமாக உன் தொங்கச்சி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ இந்த வீட்டு பக்கம் வராமல் உன் பிள்ளைங்களை காட்டாமல் அப்படியே இருந்தியே, அதே மாதிரி தான் உன் தங்கச்சி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அப்படியே திருன்னு சித்தி பொண்ணு முழிக்கிறாங்க. சித்தப்பாக்குன்னா ஒன்றும் புரியல. அவரும் பாவ நல்ல மனுஷன். என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. சித்தப்பா நீங்கள் என்னம்மா ரொம்ப நல்லவர் தான், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் அப்பா கிட்டே சொல்ல போய் தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு. அதுக்கு உங்ககிட்ட நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் வாழ்நாள் பூரா அதுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன் சித்தப்பா. ஆனால் சித்தி வந்து அப்படி கிடையாது. என்ன தான் கூடவே பிறந்திருந்தாலும் சித்தி தான் காமிச்சிட்டிங்கல்ல. என் அம்மாவாக இருந்தால் நீங்கள் அப்படி யோசிச்சிருப்பீங்களா கண்ணு அப்படின்னு ஒரு நிமிஷம். என்ன இருந்தாலும் சித்திக்கு உங்க வந்து பாசம் இருந்திருக்கும். என்ன தான் இருந்தாலும் அக்கா பிள்ளை, அவங்க பிள்ளை மெயின்னு நினைக்கும் போது உங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பாங்க. ஸோ சித்தி உன் மேலே நான் என் அம்மாவை எப்படி பார்க்குறேனோ அப்படி தான் பார்த்தேன். உன்னையும் அம்மாவாக தான் சித்தி நினச்சேன். இவளை என் கூட பிறந்த தங்கச்சியாக தான் நினச்சேன். ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை சித்தி. சித்தி இங்கே உறவாடிக்கிட்ட தாம்மா இருக்குது. அவள் பிள்ளைய அனுப்பிச்சி வச்சு, சித்தியோட எண்ணம் என்ன தெரியுமா, உன்னை இங்கேருந்து பிரித்து வச்சுட்டு அது இந்த சொத்தெல்லாம் எடுத்துக்கணும்னு. எனக்கு சொத்தே வேணாம் சித்தி, இதுதான் உனக்கு வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா நாங்களே விட்டு கொடுத்துருப்போமே சித்தி. உனக்கு சித்தப்பாவோட சம்பாத்தியம் பத்தலை, உனக்கு ஒத்த பொண்ணு, அவள் நல்லா இருக்கணும்னு நீ நினச்சதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக எங்களையே பிரித்து வச்சேன். எத்தனை வருஷமாக எங்களுக்கு என் தாத்தா பாட்டி என் மாமாவோட பாசமே கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் கடவுள் இருக்காருன்னு காமிச்சிட்டான். அதான் சித்தப்பா ரூபத்தில் வந்து எனக்கே மாமாவை கொடுத்துருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா சித்தி, நீ நினைக்கிற மாதிரி மாமாவுக்கு ஒன்றும் எந்த பொண்ணை கட்டி வச்சாலும் கட்டிக்கிற ஆள் கிடையாது. என் மாமா மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன். மாமா அப்படின்னு அவன் பரிசை வாங்கி, இங்கே பார்த்தியா இது நான் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ, இதை இன்னும் இந்த மனுஷன் பர்ஸில் வச்சு சுற்றிட்டு இருக்காருன்னா அவர் மனசில் நான் எப்படி எவ்வளோ ஆழத்தில் இருக்கேன்னு யோசிச்சு பாருங்கள். மா நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. நான் மாமாவோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். ஏதோ சின்ன பொண்ணு அறியாமல் உளறானா அதை கேட்டுட்டு இப்படி தான் சப்பையில் வச்சு என் மாமாவை நீ அசிங்கப்படுத்துவியா? இப்போ தெரிஞ்சுக்கோமா, அந்த வீடு பக்கம் நான் கல்யாணம் ஆனதுலேருந்து வராமல் இருக்குது இவங்க கொடுமைப்படுத்தினால இல்லை, இவங்க பாசத்தினால. பாட்டி என்னை ஒரு டீ டம்ளர் கூட நகர்த்த விட மாட்டேங்குது. தாத்தா நான் எதுவும் நினச்சதுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாரு.
எதுக்கும் மேலே என் புருஷன், அதான் உன் தம்பி. நீ நினைக்கிற அளவுக்கு கெட்டவன்லாம் கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப. எனக்கு இது வரைக்கும் என் அப்பா தான் இந்த உலகத்தில் பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதையும் தாண்டி ஒருத்தன் இருக்கான்னு நிரூபித்தவன் இவன். நான் கேட்டா இந்த உலகத்தையும் காலடியில் கொண்டு வந்து வைப்பான். இல்லை மாமா. ஆமாடா அப்படின்ட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் நிற்க என் மாமா போதும் எனக்கு. வேறு எதுவும் வேணாம். நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ ஒதுங்கி இருந்த மாதிரி என்னையும் அப்படி ஆக்கிடலான்னு பார்க்காத. இதுக்கு மேலேயும் நான் பேசாமல் இருந்தால் தப்பாக போயிடும். நான் உங்ககிட்ட இதெல்லாம் எப்போயோ பேசியிருக்கணும். ஆனால் என்ன, நான் என் மாமாவோட வாழ்ந்து எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வரும்போது உனக்கு அதை புரிய வைக்கணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்துடுச்சு. எனிவே தேங்க்ஸ் சாரா. நீ சின்ன பொண்ணு, நீ வாழ வேண்டியவ. உனக்கு மாமா மேலே ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதே ஆசை மாமாவுக்கு இருக்கணும்லடி. மாமா என்னை விரும்புகிறான்னு தெரிஞ்சும் ஏன் சாரா இப்படி பண்ண? உங்ககிட்டேருந்து நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. சாராவோ என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே தலை குனிஞ்சு நீங்கள் அவள் அப்பாவை அடிக்க பாய. சித்தப்பா விட்டுருங்க, சின்ன பொண்ணு பண்ணுற காரியம் மாமா பண்ணியிருக்கா. ஏண்டி எனக்கு தெரியாது? இவருக்கு ஐடியா கொடுக்குறேன்னா ஏன் உனக்கு கட்டி வைக்கல? நீ சின்ன பொண்ணு, இன்னும் உனக்கு இருக்கு வயசுன்னு, அதுக்குள்ளே உனக்கு இதாகிடுச்சா அப்படின்னு அப்புறம் அடிக்க பாய. எல்லாரும் பிடிச்சி ஒரு வழியாக தடுத்த. இப்போ தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு புரியுது. உங்கள் அம்மாவும் உங்களை அப்படியே பார்க்க, அம்மா நீ லூசுமா, அடுத்தவங்க எது சொன்னாலும் கேட்குறாள் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவை கொஞ்சம் திட்ட. அவங்களுக்கு இப்போ தான் புரியுது. அவங்களும் சொந்த தங்கச்சி தானே, அவள் எப்படி நமக்கு போய் சொல்ல போகிறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. பட் இவ்வளோ பண்ணியிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. கடைசியில் நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லடி. ஐயோ அக்கா, அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கலக்கா. ஆனால் ஏன் பொண்ணாவும் பொண்ணான்னு பார்க்கும்போது கொஞ்சம் சுயநலமாக யோசிச்சிட்டேக்கா, மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அப்படி அலறாங்க. அப்பா மன்னிப்பு ஏன்ட்ட கேட்கக்கூடாது, வா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் இப்போ சாச்சாங்கம்மா. அப்பா காலிலே விழுந்துடுறாங்க. அம்மா அப்பா அப்படின்ட்டு, ஐயோ கண்ணு அப்படின்ட்டு சித்தியோ அவங்கள பறந்து அப்படியே தூக்க. அவங்களோ சித்தி இல்லை அம்மா, என் அம்மா செத்ததுக்கப்புறம் நீ தான் அம்மாவாக இருந்த, எங்களை அப்படி பார்த்துக்கிட்ட. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அதெல்லாம் மறந்து எங்களை பார்த்துக்கிட்ட. ஆனால் இந்த ஊர் உலகம் உனக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படி இப்படின்னு சொன்னனால தான் நீ பெற்றுக்கிட்ட. அதையும் தாண்டி அது அப்பாவோட ஆசை, அதுக்காக நீ பெற்றுக்கிட்ட. எனக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சும் நான் இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணுன்னா பொறுப்போடு இல்லாமல் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவோ பேசிட்டேன் சித்தி. நீ நினச்சிருந்தா இந்த சொத்தில் சல்லி பைசா கொடுக்காம ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சுருக்குன்னு எங்களெல்லாம் விரட்டி அடிச்சிருக்கலாம். இத்தனை ஊரில் பார்க்குறோம் எவ்வளோ சித்திங்க எப்படி இருக்காங்க. ஆனால் நீ அப்படி கிடையாது. எங்களை உன் சொந்த பொண்ணாக வளர்த்த, நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்த. நாங்கள் தான் அதுக்கு கைமாறா இப்படி பண்ணிட்டோம், மன்னிச்சிரு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதறி அழுக. ஐயோ 2 பேரும் என் அக்கா பிள்ளைங்கடா, 2 பேர்த்தையும் என் சொந்த பிள்ளையாக தான்டா பார்க்குறேன். இப்போயும் இனிமேவும் பார்ப்பேன். அதே மாதிரி தான் இவங்க 3 பேருமே எந்த பாகுபாடும் இல்லை, என் பேர பிள்ளைங்க தான். என்ன அவங்கள தூக்கி வளர்க்க முடியலன்னு வருத்தம் மட்டும்தான். இப்போ தூக்கி வச்சு கொஞ்சவும் முடியாதுல்லம்மா, அந்த குழந்தை பருவத்தை மிஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது வேணால் உண்மை தான். சின்ன வயசில் தூக்கி வச்சு கொஞ்சாதாகும் போது பெருசானாலும் அந்த ஏக்கம் இருக்க தானே செய்யும். அது உங்களுக்கும் இருக்குது. ஸோ தாத்தா பாட்டியோட அரவணைப்பில் வாழ முடியலைங்கிற கஷ்டத்தில் தான் சித்தியும் கொஞ்சம் பேசியிருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக ஃபேமிலியெல்லாம் ஒன்றாகி எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்க. ஆல்சோ அவங்க அம்மாவை பிடிச்சது இங்கேயும் கேட்கணுடைய மன்னிப்பு. உன் தம்பிங்கிறதுக்காக வார்த்தையை விட்டுட்ட அப்படின்ட்டு மாப்பிள்ளை சும்மா சொல்லக்கூடாது. மாமா அவங்கள தங்கமாக வளர்த்துருக்காரு. நீங்கள் எங்கள் பொண்ணை பார்த்துக்குவீங்கன்னு அப்போ நான் நம்பி தான் கொடுத்தேன். அதிக நம்பிக்கை இன்னும் இருக்குது அப்படிங்கிறாரு. தெரியுதுங்க மாமா, நீங்கள் என்னை நம்பி பொண்ணு கொடுத்தது எனக்கு சந்தோஷம். அதுவும் இந்த தேவதை அப்படின்னு சாரா பார்த்து, இங்கே பாருடா, நீ சின்ன பொண்ணு, உன் மேலே ஒரு மாமாவாக எனக்கு பாசம் இருக்குது. ஆனால் பொண்டாட்டின்னு ஒரே இடம்தான், அது ஏன் பாப்புக்குட்டிக்கு மட்டும்தான், புரிஞ்சுக்கடா அப்படின்ட்டு அவனும் அவளுக்கு புரிய வைக்க. சாராவுக்கும் தான் பண்ண தப்பு புரிஞ்சு அவங்ககிட்டையும் மன்னிப்பு கேட்குறான். ஒரு வழியாக எல்லோரும் மன்னிப்பு கேட்குற படம்லாம் முடிஞ்சு அப்படியே வந்துட்டு உங்களோட ஸ்டடீஸும் முடியுது. ஸோ நீங்கள் இப்போ கன்சீவ் ஆகுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது பாட்டிக்கிட்ட தான். பாட்டி நீ கொல்லு பாட்டி ஆக போகிற. என்னடி சொல்கிறவ அப்படின்னு பார்க்குறாங்க. ஆமாம் பாட்டி. ஏ குட்டிமா, உன் வயிற்றில் குட்டி வளருதா அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட. ஆமாம், நீ எங்களை தூக்கி வளர்க்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டியில், இப்போ வர உன் கொள்ளு பேரனை நீயே தான் வளர்க்கணும். எனக்கு என்னடி, நீ 10 பிள்ளை பெற்று போடுடி, நான் வளர்க்குறேன். அடேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அப்படியே ஃபங்க்ஷன் வந்ததும் பாட்டி சொல்லு அப்படிங்க. நீ என்னடி என்ன சொல்கிற, நீ சொல்லுடி உன் புருஷன்கிட்ட அப்படிங்க. என்ன 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கீங்க என்ன? தாத்தா ஒரு பக்கம் சிரிச்சுட்டு சொல்லு கண்ணு அப்படிங்கிறாரு. அது மாமா நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்ல ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோதான். கை கால் தரையில் நிற்க அப்படியே அப்படின்னு உங்களை தூக்கி சுத்த. அடே பேத்தி என்ன இதாக ஆயிரப்போதுரா விட்றா அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் அடிக்க. அப்படியே உங்களை மெதுவாக பாப்புக்குட்டி அப்படிங்கிறான். இனிமேல் பாப்புக்குட்டின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ஆள் எத்தனை வந்தாலும் நீ தாண்டி என் ஃபஸ்ட்டு பாப்புக்குட்டி அப்படின்னு உங்கள் 4 இயரில்
கிஸ் பண்ணிட்டேன், வா உன் அப்பா அம்மாவுக்கு சொல்லலாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அப்படியே ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ஃபேமிலியோடவே கிளம்பி போகிறீங்க. நீங்கள் தாத்தா பாட்டி இப்போல்லாம் விடுறதில்ல, நீங்களும் வாங்க அப்படின்னு 2 பேத்தையும் எடுத்துக்கிட்டு காரில் கிளம்பி போகிறேன். உங்கள் அம்மாவும் சந்தோஷமாக, அம்மா அப்பா வாங்க, வாடா தம்பி, என்னம்மா குடும்பமாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே உங்களே கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போக, அது சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டே சொல்ல உங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சிடுது. ரொம்ப சந்தோஷம், அப்பா அம்மா அண்ணா ஒய்ஃபுன்னு எல்லோரும் ஹாப்பியாக இருக்கா, அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ 2 பேத்துக்குமே வந்து வளகாப்பெல்லாம் பண்ணுறாங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆக உங்களுக்கு அழகான பாய் பேபி பிறக்குது. ஃபங்க்ஷனை எல்லோரும் வந்துட்டு அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி பிறந்திருக்கான் பையனு, ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. இங்கே சாராவுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறுது. அவளுக்கும் அந்த அவங்க கல்யாணத்தப்போ வந்து ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாள். அவன் யாரும் அவளோட ஹைஜின் தான், அவன் பங்க்ஷனோட ஃப்ரெண்டு. அந்த கல்யாணத்தில் பார்த்து தான் அவனுக்கு பிடிச்சி போயிருக்கும். ஸோ அவள் பின்னாடியே சுற்றி இருந்துப்பான். பங்க்ஷன் ஒரு வழியாக பேசி சாராவுக்கு வந்து அவனை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்லேயும் பேசி 2 பேத்துக்கும் இப்போ மேரேஜ் வந்து ஃபஸ்ட் டே வந்துட்டு அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் போயிட்டு கம்ஃபர்டபுளாக தூங்க முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான் ஃபங்க்ஷன். பிகாஸ் பையன் வேறு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் கன்சீவாக இருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தூங்கிட்டு இருக்க. அவனும் ரெடி ஆகிட்டு எப்பவும் போல் உங்களை பையனையும் ரெடிலாம் பண்ணிவிட்டு பப்பு குட்டி அப்படின்னு எழுப்புறான். எப்பவும் போல் தான் நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் போமாம்மா அப்படின்னு திரும்பி படுக்க, ஹே முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சுடி, போமாம்மா கொஞ்சம் தள்ளி வைக்க முடியாதா அப்படிங்கிற, அடிங்க ஹே எழுந்துருடி அப்படின்னு உங்களை அழகாக தூக்கிட்டு போய் அவனே உங்களை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சாரி கட்டி ஃப்ளிட்ஸ் எடுத்துகிட்ருக்கான். நீங்கள் மாமா அப்படின்னு பார்க்க, இருடா அவ்வளோதான் அப்படின்னு நீட்டாக கட்டி விட்டு வயிறு தள்ளிக்கிட்டு நீங்கள் அப்படியே நிற்க, உங்களை அப்படியே அப்பா என் பாப்பு குட்டின்னா அழகி அப்படின்னு கிஸ் பண்ண, டேடி அப்படின்னு பையன் ஓடி வரான். அவனையும் தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு உங்களை கைப்பிடிச்சி அழகாக கூட்டிகிட்டு வரான். தாத்தா பற்றி அதுக்குள்ளே ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு அப்படியே சாரோட மேரேஜுக்கு எல்லோரும் போகிறீங்க. ஸோ அங்கே உங்கள் அம்மா அப்பா உங்கள் அண்ணன் அண்ணி அவங்க குழந்தைங்கன்னு எல்லாரோடையும் ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே ஃபங்க்ஷனை பார்க்குறீங்க. அவனும் அவங்க இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சுருக்க, எவரை திருத்த முடியாது அப்படின்னு மாதிரி நீங்கள் எல்லாரோடய ஐக்கியமாயிருங்க. ஸோ ஒரு வழியாக அவளோட மேரேஜ் முடிஞ்சு நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது சாரா வந்து அப்படியே ஃபங்க்ஷன் காலனி விழ வரா. அப்போ நீங்கள் அப்படின்னு அவளை முறைச்சி பார்க்க, அடி அவர் என்ன இருந்தாலும் எனக்கு தாய் மாமாடி, இப்பயுமா பொசசிவ், எனக்கு இப்போ எந்த எண்ணமும் இல்லடி, என் புருஷன் அவ்வளோதான், அவன் அதுக்கு மேலே பொசசிவ் அப்படின்னு ஐஜனை பார்க்க, ஆமாம் அப்படின்ட்டு சீக்கிரம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாடி இந்த பக்கங்கிற மாதிரி சாராவை பிடிச்சி அவன் இழுத்துட்டுனாங்கிற, அப்பாடான் இருக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷனும். அடி பொறாமல் பிடிச்சாலே ஒன்றை வச்சுக்கிட்டு அப்படின்னு மாதிரி பார்க்க, அப்படின்னு முறைக்கிறீங்க. சாரிடி என் பாப்புக்குட்டி, இங்கே பாரு எத்தனை பேர் இருந்தாலும் 1000 பேர் அழகாக வந்து நின்னாலும் நீ மட்டும் தாண்டி எனக்கு பேரழகி அப்படின்னு யார் இருக்கான்லாம் தெரியல. அப்படியே உங்கள் ஃபோர்கில் அப்படின்னு கிஸ் பண்ண, ஐயோ மாமா அப்படின்னு நீங்கள் வெக்கப்பட்டு அவன் செஸ்ட்டில் சாஞ்சிக்கா. எங்கள் ஹைஜனும், ஐயோ நம்ம தான் கல்யாணம் ஆனவங்க, நம்ம ரொமான்ஸ் பண்ணோம், அவங்க பண்ணுறாங்களே வாடி நம்ம ரொமான்ஸ் பண்ணோன்னு சாராவை அப்படியே இப்போ ஹோல் பண்ணி அப்படியே அவன் பக்கம் திருப்பி லிப்பில் கிஸ் பண்ண, டே அப்படின்ட்டு எல்லோரும் கத்துறாங்க. அப்படின்னு பார்க்குறான். டே நடு வீட்டில் இருந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்க, இன்னும் நாங்களாம் போகலடா, போனோன்னு நீ ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி இன்னும் சடங்கெல்லாம் இருக்குது, அட சீக்கிரம் முடிங்கப்பா அப்படின்னு அவனும் அப்படியே சொல்ல எல்லோரும் கேட்க சிரிக்கிறாங்க. ஸோ அப்படியே எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.